நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். கொஞ்ச காலத்துக்கு முன்னால் வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பண்பாட்டு பின்னணியிலேருந்து பார்க்குறப்போ உணவை விற்றல் அப்படிங்கிறது அவ்வளோ சரியான ஒரு வியாபாரமாக பார்த்தது கிடையாது. வேறு வழியே இல்லைன்னா தான் அந்த வியாபாரத்துக்குள்ளே வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்துலலாம் கொஞ்சம் சிறு வயதிலேயே கணவனை இழந்தவர்கள் வேறு வழி இல்லை அப்படிங்கிறப்ப சொல்லையிலே சொல்லுவாங்க, இட்லி கடை போட்டு தான் கஷ்டப்பட்டு குடும்பத்தில் காப்பாற்றினாங்க, பிள்ளைகளை காப்பாற்றினாங்க. அடுத்த நிலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீ கடை பக்கம் போகிற பசங்கள்லாம் திட்டுவாங்க. டீ கடையில் நிற்கிறான், டீ கடையில் போய் டீ சாப்பிட்றான், ஊரில் என்ன வீட்டு இருக்கையில ஹோட்டலில் போய் எதுக்கு சாப்பிட்றான், அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்ற பசங்க டீ கடையில் போய் நிற்கிற பசங்கள்லாம் கெட்ட பசங்க அப்படின்னு ஒரு மனநிலை இங்கே இருந்துச்சு. அதுக்கடுத்து கூட இன்றைக்கும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு ஒரு ஃபேமிலியோடு போய் சாப்பிட்டா அது வேறு மாதிரி பார்க்குறாங்க. வேற தனியாக ஒரு பொண்ணு ஹோட்டலில் போய் சாப்பிட்டா இப்போ கூட கொஞ்சம் வித்தியாசம், என்னது ஒரு பொண்ணு தனியாக வந்து ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சமூகமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அடுத்து இரண்டாவது மிகப்பெரிய தொழிலாக இருப்பது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி தான். ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அப்பர் கிளாஸ் அல்லது மிடில் கிளாஸ்லேருந்து கொஞ்சம் மேலே இருக்கவங்க ஒரு மாதத்துக்கு சராசரியாக 3000 ரூபாய் வரைக்கும் ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது. எனக்கு இந்த ஹோட்டல் ஃபுட்டுங்கிறது ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டராக இருக்குது. அதுங்க நிறைய வெரைட்டி இருக்குது, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதெல்லாம் ஒத்து வராது, ஹோட்டல் ஃபுட் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலத்துக்கு இனிமேல் நம்ம வி ஹேவ் டு கோ பேக் டு ஹோம், வீட்டு உணவை நோக்கி தான் நம்ம நகரணும், என்னென்னால் வீட்டு உணவு போல் அது வருவதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக்கமும் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இஸ் த டைம் தட் நம்ம நிறைய ஹோட்டலுக்கு போகிறோமே அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் இருக்கா, இல்லை நம்ம எல்லாம் வீட்டு உணவை நோக்கி திரும்ப வேண்டிய இடத்துல இருக்கமா அப்படிங்கிற ஒரு மையப்புள்ளியை வச்சு தான் இன்னைக்கான டிபேட் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஹோட்டல் ஃபுட் எனக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டை தருது? மோர் தென் த ஃபுட், நான் வந்து ஹோட்டல் போகிறது வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. மோர் தென் த ஃபுட், அவங்க கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த என்விரான்மெண்ட் வந்து நல்லா இருக்கு. வீட்டில் வந்துட்டு என்னதான் நம்ம க்ளோஸாக இருந்தாலுமே ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த அட்மாஸ்பியரே நம்ம மனசுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். பலவிதமான நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வெரைட்டி எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குதுன்னும் போது நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் வந்து நம்ம கிடைக்கும் போது நமக்கு ஒரே சந்தோஷமா கிடைக்கும். ஓகே, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் எப்படி ஒரு தீமா கன்வெர்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? முன்னாலாம் அது ஒரு சாப்பாட்டு கிடையா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆம்பியன்ஸ். இப்போது நம்ம சைனாக்கெலாம் போக முடியாதுன்னா கண்டிப்பாக முடியாது. பட் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃபுட் கிடைக்குது, அந்த சைனா ஆம்பியன்ஸ் அங்கே கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இட்டாலிக்கான்ற ஹோட்டலில் இட்டாலியாவில் எப்படி இருக்கோ அதே மாதிரியோட ஆம்பியன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த ஊருக்கு போய் அவ்வளோ செலவு பண்ணிட்டு அந்த ஊர் சாப்பாடெலாம் நம்மளால் சாப்பிட முடியாது. பட் இந்த ஊரில் இருந்துக்கிட்டே அந்த மாதிரி வித்தியாசமாக சாப்பிட முடியுது. ஓகே, யூஸ்வலாக பீட்சா வந்து நம்ம வீட்டில் சமைக்க முடியாது. நான் போன ஹோட்டலில் நான் சாப்பிடக்கூடிய பீட்சாவை நானே ஆர்கனைஸ் பண்ணி பேக் பண்ணி சாப்பிடலாம். ஓகே, நீங்களே செஞ்சு சாப்பிடலாம். நானே செஞ்சு சாப்பிடலாம். அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஓகே, வேற இது மாதிரி வேற என்னென்ன? இப்போ ரீசெண்டாக ஒரு ஹோட்டல் போயிருந்தேன் சார். அந்த ஹோட்டல் வந்து கூல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கேப்பங்கூழ் கம்பக்கூழ் இருக்குல்ல, அதை மட்டுமே அந்த ஹோட்டலில் ஐஸ்கிரீம் பார்லர் மாதிரி செம்ம டெக்கரேஷனில் இருக்கும். அங்கே சர்வ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்பாண்டங்களில் தான். ஸோ அது அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. மண்பாண்டங்களில் நமக்கு தேவையான கம்பங்கூழ் வேணும்னா நம்ம கம்பங்கூழ் குடிக்கலாம், கேப்பங்கூழ் வேணும்னா கேப்பங்கூழ் குடிக்கலாம். எல்லாமே சர்வ் பண்ணுறது மொத்தம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வேல தான் இருக்கும். ஓகே சார், நான் போரூர் சரௌண்டிங்கில் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேங்க. அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா உயிரோட மீன் கொடுத்தாங்க. நம்ம போகிறோம், எந்த மீன் பிடிச்சிருக்கோ அந்த மீனை செலக்ட் பண்ணோம்னா அதை இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துறாங்க. ஓகே, நீங்கள் இந்த மீன் வேணும்னு சொன்னால் அந்த மீனை அந்த ஃப்ரெஷ் பீஸை உங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. ஆமாங்க. ஃபாரஸ்ட்டில் போயிட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட முடியாது. ஒரு ஃபாரஸ்ட் அட்மாஸ்பியர் அப்படியே அந்த ஹோட்டலில் இருக்கும். அவங்க ட்ரெஸ்ஸிங் கூட சரி, அந்த காட்டுவாசிங்களாக போட்டுட்டு இருக்கிற மாதிரி அந்த ட்ரெஸ். அப்படியா? ஆமாம் சார். ஈவன் இது அண்ணா நகரில் இருக்குது, அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் அங்கே, டைகர், லயன், அந்த மாதிரி அந்த டாய் எல்லாம் வச்சுட்டு அந்த சிம்பான்சி வரும்போதே வந்து ஒரு குகைக்குள்ளே போனால் நம்ம எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி அந்த ஹோட்டலில் இருக்கும். மியூசிக்கும் சரி அந்த மாதிரி மியூசிக் தான் போட்டிருப்பாங்க. நான் வந்து இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் போனேன். அங்கே நம்ம போனோன்றதுக்கான அடையாளம் நம்ம எழுதிட்டு வரலாம். அந்த ஒரு பெரிய போர்டு இருக்கும், அதில் வந்து நம்ம என்ன வேணுமோ எழுதிட்டு நம்மளோட எய்ம் எல்லாமே எழுதிட்டு வரலாம். ஓகே, வேற சார் ஓஎம்ஆரில் வந்துட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு சார். ஓஎம்ஆரில் சரி. ஸோ அது வந்துட்டு ஃபுல்லாக ஐடி பேஸ்ட் ஏரியாங்கிறதுனால ஒரு ஹோட்டலில் மட்டும் ஐடியில் வந்துட்டு பீப்புள் என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கிறத கார்ட்டூன் வந்துட்டு டெபிக் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாஸ் கிட்ட இருந்து திட்டு வாங்குறது வந்துட்டு ஒரு காமெடியாக ஒரு கார்ட்டூனில் டெபிக் பண்ணி, அது வந்து சின்ன ஹோட்டல் தான்,
ஆனால் வந்துட்டு சுற்றி வந்துட்டு இது மாதிரி ஏகப்பட்ட ஐடி பீப்புள் ஃபேஸ் பண்ணுற அந்த ப்ராப்ளம்ஸு இது மாதிரி சின்ன சின்ன காமெடியான விஷயங்கள்லாம் வந்துட்டு டெபிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கார்ட்டூன் தீம்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஹோட்டலில். இது தவிர நான் கேட்குறது, இப்போ இந்த ஏரியாவுக்கு வருவாங்க சொன்னாங்களே, ஐ கேன் கிரியேட் மை ஓன் பீஸா, ஒரு உயிருள்ள மீனை நான் காட்டுவேன், அந்த மீனை எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்களா, அந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் கூட ஹோட்டலுக்குலாம் போயிருப்பீங்களா? உங்களுக்கு அந்த மாதிரியான எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர்ஸ் அனுபவங்கள் ஏதாவது இருக்கா? எஸ் சொல்லுங்கள். கொச்சினில் போய்ட்டு இந்த சீசைட் வந்து ஃபுட்ஸ் ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே போய்ட்டு நமக்கு தேவையான ஃபிஷ்ஷை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த ஹோட்டலாண்ட வரப்போ அந்த ஹோட்டலோட ரெப்ரசன்டேட்டிவ் வராங்க, எங்கள் ஹோட்டல் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம போய்ட்டு கொடுத்தோம்னா நம்ம என்னவா வேணும், மீன் குழம்பா வேணுமா, ஃப்ரை பண்ணி கொடுக்கணுமா, இல்லை அவங்க வேறு டிஷ்ஷஸ் சொல்கிறாங்க இது மாதிரி பண்ணி தரணுமா அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஃபேமிலியோட இருந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் போகிறோம். ஒரு ½ அன் ஹவர் நம்ம கேட்குற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம டேபிள் வச்சுறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கம்பெனி பீப்புள் வராங்க, இல்லை வந்துட்டு ஒரு காமன் மேன் வராங்க அப்படின்னா, காமன் மேனுக்கு வந்துட்டு சப்போஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வராங்க, அவங்களுக்கு பர்த்டே அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பர்த்டே சாங்ஸ் பாடுவாங்க, இல்லை வந்துட்டு மூவிஸில் இருக்க ஒரு சாங்ஸ் பாடி ரெஸ்டாரண்ட்டே வந்துட்டு கேக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ரீயாக கட் பண்ணி இது பண்ணுவாங்க. சார் மதுரையில் ஹோட்டல் இருக்குது சார். எல்லா ஹோட்டல்லையும் போனால் மீன் துண்டத்தை கேட்பாங்க. ஆனால் மதுரையில் இருக்க ஹோட்டலில் போய் பார்த்தீங்கன்னா விரால் மீன் மண்டை கேட்பாங்க. அந்த அளவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, வேற எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டலில் வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க, ரோட்டுக்கடை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ரோட் சைடில் இருக்கிற ஃபுட் எல்லாமே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தள்ளு வண்டி வச்சுட்டு டீ ஸ்டால் வச்சுட்டு அந்த மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வைஸ் பார்த்தீங்கன்னா கூட்டாஞ்சோறு இன்றைக்கி நிறைய இடத்துல யாருக்குமே தெரியாது, கூட்டாஞ்சோறுனா என்னன்னே தெரியாது. பட் ஆனால் அந்த ஹோட்டலில் வந்து கூட்டாஞ்சோறு எப்படி இருக்கும், எந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க, எப்படி கொடுக்குறாங்க அந்த கூட்டாஞ்சோரை, அப்புறம் காளான் கருவேப்பிலை குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து அந்த ரோட்டுக்கடை இதில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நான் போன ஹோட்டலில் அடுப்பை டேபிளில் கொண்டு வந்துட்டாங்க, தந்தூரி. ஸோ தந்தூரி கொண்டு வந்துட்டாங்க. தட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். எனக்கு நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கும், நம்ம அளவே தெரியாத அளவுக்கு. ஏன்னா அது அவ்வளோ ஹாட்டாக நம்ம டேபிளில் வந்துக்கிட்டே இருக்குது. இட் இஸ் லைக் நான் ஸ்டார்ட்டாக சாப்பிட்டுட்டே இருக்கலாம். எனக்கு போதும்னா நான் அங்கே ஒரு கொடி ஃப்ளாக் இருக்கும், போதும்னா நான் அதை செட் பண்ணிடணும். நான் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்கேன் சார். அங்கே வந்து தொன்னையில் கொடுக்குறாங்க. தொன்னையில் கொடுக்குறாங்க, பணமாட்டையில் செய்கிறது. அது மாதிரி இலை வந்து பணமாட்டை இலையில சாப்பாடு சர்வ் பண்ணுறாங்க. டீக்குங்கிறது வந்து டீ கடைன்னு வச்சு அங்கே நம்ம ஒரு கிராமத்தில் இருக்கிற மாதிரி பாய்லர் இதெல்லாம் வச்சு தட்டி அங்கே ஒரு ஆள் முண்டாசு கட்டிட்டு டீ கொடுக்குறாங்க. மதியம் சாப்பாடு வந்து தலவாழை இழையில போட்டு நம்ம பழைய ட்ரெடிஷ்னல் இதில் செய்கிற மாதிரி ஒரு ரிசார்ட்டில் அது மாதிரி செய்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எனக்கு கிராமத்தை பார்க்காதவங்களுக்கு அங்கே வந்து ஸ்டே பண்ணுறப்ப அந்த ஃபீல் கிடைக்கணுங்கிறதுக்காக அது மாதிரி கொடுக்குறாங்க. மோர் இதில் மண்பானையில் கொடுக்குறாங்க. ரூமுக்கு தண்ணியெல்லாம் வந்து பித்தளை சொம்பில் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக அவங்க செய்கிறாங்க. ஃப்ரைட் ரைஸை லாஸ்ட்டாக சாப்பிட்டோம். செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ்னு பேர் அதுக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயராக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் பாஸ்மதி ரைஸே ஒயிட்டு, ஆனால் ஜீரா போட்ட மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது அது கேப்சிகன் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்ட மாதிரி. அந்த லேயரே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா எடுக்கும் போது நம்மளுக்கு அதை கலைக்கிறதுக்கே மனசு வர மாட்டுது, ஐயோ அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மேலே வந்து சாஸு, அது பார்க்குறதுக்கு எப்படின்னா ஒரு எரிமலை அப்படி எரிஞ்சு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இப்போ செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த மிளகாலாம் நம்ம வீட்டில் தாளிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மிளகாய் வந்து மேலே வச்சு கொடுக்குறான். பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ். அதாவது சாப்பிட மனசு வர மாட்டுது, இப்படியே வச்சு பார்க்கலாமா அந்த மாதிரி. ஆனால் இது செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் கிடையாது. செஷ்வான் ஃப்ரை இல்லை, நீங்கள் மேபி அது நிறைய இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருப்பீங்க. இது ஒரு சிஸ்லர் ஃபுட்டு. ஆனால் நீங்கள் சொன்ன ஃபேக்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி, என் டாட்டர் ஒரு கேக் ஆர்டர் பண்ணுவா. அது சாக்லேட் கேக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கேக் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. ஒரு க்ரீம் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த க்ரீம் அந்த கேக் மேலே போட்டால் ஃபுல்லாக அப்படியே ஸ்மோக் ஆகிட்டு கேக் அப்படியே மெல்ட் ஆகிடும். அது உடனே எடுத்து சாப்பிடணும். எனக்கு அந்த நேம் கரெக்டாக தெரியல, ஏன்னா அவள் தான் ஆர்டர் பண்ணுவாள். அதோ சொல்கிறாங்க அந்த நேம் என்னது, ஹாட் ஃபட்ஜ். ஹாட் ஃபட்ஜா? ஓகே. ஸோ அதே மாதிரி அங்கே குக்கட் ஃபிஷ்ஷுன்னு ஒன்று இருக்குது. அது நம்ம ஊர் ஃபிஷ் கிடையாது, கொச்சின், அதை கேரளா ஃபுட்டு. அந்த ஃபிஷ் வந்து அப்படியே நம்ம சீல பார்க்கும்போது ஃபிஷ் எப்படி இருக்கும் அதை அப்படியே எடுத்து வச்சு அது மேலே ஒரு டெக்கரேஷன் பண்ணுவாங்க பிளாக் கலரில். அடியில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். அதை கட் பண்ணனா வந்து அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்கும். அதை பார்க்கும்போது அதை சாப்பிட்ணுன்னு தோணாது, அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இதுவும் என்னுடைய டாட்டருடைய ஃபேவரட் டிஷ். ஓகே. ஒரு ஹோட்டல் ஃபுட்டை நோக்கி எல்லாரும் போகிறதுக்கு என்ன காரணம், அது எந்த அளவுக்கு அவர்களை வசீகரிக்கிறது, அந்த உணவை தாண்டி அங்கே கிடைக்கக்கூடிய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
ஹோட்டல் உணவு, வீட்டு உணவு, இதுக்குள்ள நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். ஒரு ஹோட்டல் ஃபுட்டை நோக்கி எல்லாரும் போகிறதுக்கு என்ன காரணம், அது எந்த அளவுக்கு அவர்களை வசீகரிக்கிறது, அந்த உணவை தாண்டி அங்கே கிடைக்கக்கூடிய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஸோ சாப்பாடு டேஸ்ட்டில் தொடங்கி அல்லது அது ட்ரெஸ்ஸிங்கில் தொடங்கி அது பேக்கேஜில் தொடங்கி இந்த மீன் தான் எனக்கு வேணும் அப்படின்னா அதை எடுத்து சுட்டு கொடுக்குறதுல தொடங்கி என்னென்னமோ பண்ணி ஹோட்டல் பக்கம் இழுத்தாலும் வீட்டு உணவினுடைய சுவையில் எதை இவங்களால டச் பண்ணவே முடியாது. மீன் குழம்பு சார். மீன் குழம்பு. மீன் குழம்பு. மீன் குழம்பு வந்து என்னதான் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் அது வீட்டில் வந்து அவங்க ப்ரிப்பரேஷன் கரெக்டாக பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க ஹோட்டலில் எப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. வீட்டில் வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து புளி லைட்டாக சேர்த்துட்டு அதை மறுநாள் காலைல சாப்பிட்றோம் பாருங்க, அந்த டேஸ்ட்டு மறுநாள் காலைல வந்து அங்கே ஹோட்டலில் சாப்பிட முடியாது. மீன் குழம்பு வந்து முதல் நைட் வச்சுட்டு மறுநாள் காலைல சாப்பிடும்போது பக்கா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு ஹோட்டல்களுக்கு ஒழுங்காக வைக்க தெரியாது, வீடு மாதிரி வராது, வைக்கவே தெரியாது சார். நாட்டுக்கோழி குழம்பு வந்து வீட்டில் வந்து மஞ்சள் தடவி நல்லா நறுக்கி சின்ன வெங்காயம்லாம் போட்டு வீட்டில் செஞ்சா நாட்டுக்கோழி குழம்பு எந்த ஹோட்டலையும் யாராலையும் கொடுக்க முடியாது. சூப்பர், கிளியரா சொல்றாரு. நாட்டுக்கோழி குழம்பு சின்ன வெங்காயம் மஞ்சள் தடவி இங்கே செய்யற மாதிரி ஹோட்டலில் செய்ய முடியாது. வேற ஆப்பம் தேங்காய் பால் சார். ஆப்பம் தேங்காய் பால் வீட்டில் செய்யற மாதிரி யாராலும் வராது. தேங்காய் பால் அவங்களால ஒரிஜினலா பண்ண முடியாது. ரைட். ஆப்பம் தேங்காய் பால். வத்த குழம்பு சார். வத்த குழம்பு யாராலையும் ஹோட்டலில் பண்ண முடியாது. ஓகே, வத்த குழம்பு. சார் குழி பணியாரம். குழி பணியாரம் இது வரைக்கும் நான் நிறைய ஹோட்டலில் பார்த்துருக்கேன் சார். ஆனால் எங்கள் வீட்டில் செஞ்ச குழி பணியாரத்துக்கு ஈக்குவலாக இன்ன வரைக்கும் எந்த ஒரு குழி பணியாரமும் இல்லை சார். டேஸ்ட் நல்லாயிருக்கும் வீட்டில். ஓகே. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா புளி சாதம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஹோட்டல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டிஸ் இருக்குது. அது வந்து எனக்கு அந்த எண்ணெய் அந்த இது பூண்டு அந்த புளிகளை சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக ரைட். அது உண்மைதாங்க. நம்ம வீட்டு புளி காய்ச்சல் அந்த டேஸ்ட்டை டச் பண்ண முடியல. வெரி நைஸ் தம்பி, கரெக்டாக சொன்னீங்க. எஸ். பூரிக்கு வைக்கிற குருமா, உருளைக்கிழங்கு குருமா வந்து நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி எந்த கடையில் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை சார். ஓகே. வேற ஆட்டுக்கால் சூப் வந்து எந்த ஹோட்டலும் வச்சாலும் நம்ம வீட்டில் வைக்கிற ஒரு அந்த பதத்தை வந்து கரெக்டாக பண்ண முடியாதுங்க சார். ஏன்னா அந்த ஆட்டுக்கால் சூப்போட இதை வந்து நல்லா மென்மையாக அதை நைட்டே வாங்கி வச்சுட்டு அதை ஊற வச்சு மார்னிங் எடுத்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதை இல்லைனா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரிலாம் அந்த இது வீட்டோட இதுதான். சரி, ஓகே. இங்கே ஹோட்டல்காரங்களும் இருக்கீங்க, ஹோட்டலில் விரும்பி சாப்பிட்றவங்களும் இருக்கீங்க. 2-3 முக்கியமான விஷயம். ஒன்று மீன் குழம்பு, இன்னொன்று நாட்டுக்கோழி குழம்பு, மூணாவது இந்த பூரிக்கிழங்கு, இந்த மாதிரியான விஷயம். ஓகே, இதை எல்லாத்தையும் வீட்டு டேஸ்ட்டுக்குனே அவங்களால ஏன் பண்ண முடியல? குவான்டிட்டிக்காண்டி அதில் வந்து மாவு கலப்பாங்க. ஹோட்டலில் மேக்ஸிமம் உள்ள ஹோட்டல்ல எல்லாம் வந்து அது கெட்டி கொடுக்கணுங்கிறதுக்காண்டி கடலை மாவு கலப்பாங்க. அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து மீனோட குவான்டிட்டி நிறையா போடுறதில்ல. இப்போ ஒரு சட்டி ஒரு குண்டா நிறைய 5 லிட்டர் சட்டியில் நாங்கள் மீன் வைக்கிறோம்னா அட்லீஸ்ட் ஒரு 1 கிலோ 1.5 கிலோ மீன் தான் நாங்கள் அதில் போடுவோம். வீட்டில் அந்த மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் இருக்கிற குடும்பத்தில் வந்து 1 கிலோ 1.5 கிலோ மீன் வாங்குவாங்க. அவங்க வைக்கிற குழம்போட சட்டி வந்து சின்ன சட்டி. அப்போ அந்த தண்ணி அளவுக்கு அந்த மீன் வேகிறப்ப அதில் வாசம் கூடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அப்போ மீனோட சாரம் குழம்புல இறங்கும். இதில் அங்கே மீன் கம்மியாக இருக்கும். நாட்டுக்கோழி குழம்பு அந்த மீன் குழம்புலாம் நிறைய இடங்களில் மதுரை பக்கம் நீங்கள் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா ஈக்குவலாகவே செய்கிறாங்க சார். நல்லாவும் இருக்குது. இதை விட நல்லா இருக்குன்னு விரும்பி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. பூரி மசாலாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு டேஸ்ட்டு சார். சில பேர் வெங்காயம் சேர்ப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டாங்க. ஹோட்டலில் வெங்காயம் சேர்த்து செய்கிறதுனால அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வந்துடும். அதனால் அது மேட்ச் ஆகாது. ஓகே. அவங்க சொன்னதில் அந்த டிஃப்ரென்ஸ் ஏன் கொண்டு வர முடியாதுங்கிறதுல வருது சார். இடியாப்பம் வந்து வீட்டில் செய்கிற மாதிரி ஹோட்டலில் கொண்டு வர முடியாது சார். அது அவங்க அந்த வீட்டில் அவங்க மாவு அரைச்சி அந்த சலிச்சு அந்த செய்கிறது அந்த மெலிசா வர்றதுக்கு அவ்வளோ ஹோட்டலில் நாங்கள் கமர்ஷியலாக செய்யும்போது டைம் எடுக்குங்கிறதுனால ஒன்று அவுட் சோர்ஸ் பண்ணிடுவோம் இடியாப்பம். இல்லைனா நாங்கள் செய்கிறது வந்து திக்கான இதில் செய்கிறதுனால வீட்டில் செய்கிற மாதிரி இடியாப்பம் குருமா வந்து அந்த டேஸ்ட் மேட்ச் ஆகாது. இடியாப்பத்தில் நிறையா இருக்குது சார். தேங்காய், சர்க்கரை, வெல்லம் அப்படின்னு ஆரம்பித்து 11 வெரைட்டி செய்யலாம். வீட்டில் செய்யலாம். ஹோட்டலில் அது மாதிரி செய்ய முடியாது. வேறு எந்த டேஸ்ட்டை நீங்கள் வீட்டோட டேஸ்ட்டை ஹோட்டலில் மேட்ச் பண்ண முடியாது? எங்கள் வீட்டு ரசமே என்னால் வெளிலலாம் சாப்பிட முடியாது. வீட்டு ரசம் மட்டும் தான் நல்லாயிருக்கு. வேறு ஹோட்டல்லலாம் அடை கிடைக்கும். அந்த அடைங்கிறதுக்கு மேட்சிங்காக இது அவியல்னு ஒன்று வைப்பாங்க. அந்த அடையும் அவியலும் வீட்டில் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். கடையில் பண்ணுறது நல்லா இருக்காது. அவங்க நம்மளை மாதிரி ஒரு மாதிரி கரகரன்னு அரைச்சி முழு பருப்பெல்லாம் தெரிகிற மாதிரி பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் ஒன்று நைஸாக அரைச்சிருவாங்க, மஞ்சள் பொடி போட்டு மஞ்சளாக காட்டிடுவாங்க. அதே போல் அவியலுக்கும் தேங்காவையும் பச்சை மிளகாவையும் அரைச்சி ஊற்றிட்டு கெட்டி தயிர் விடணும். அதை இறக்கின பிறகு, அடுப்புலேருந்து இறக்கின பிறகு. ஆனால் அவங்க வந்து சூடாகவே பரமாறணுங்கிறதுனால சூடாகவே போட்டு இந்த தயிரை பண்ணிவிடுவாங்க. அதனால லிக்விட் ஆகிடும். அந்த தயிர் வந்து தண்ணியாகி காயெல்லாம் தனியாகவும் தண்ணி தனியாகவும் கொண்டு கப்பில் வைப்பாங்க.
அந்த மாதிரி தனித்தனியா தெரியும். சரி, ரெண்டு தரப்புலையுமே சில விஷயங்களை வைக்கிறோம். வீட்டில் செய்கிற சில டேஸ்ட்டை ஹோட்டலால் மீட் பண்ண முடியாது. அதுக்கான ப்ராக்டிக்கல் விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹோட்டலில் நிறைய வெரைட்டி இருக்குன்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டாலும் ஹோட்டல் உணவு எவ்வளோ போர் அடிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது ஓகே நியூ டிஷ் அப்படின்ட்டு தோணுது. மறுபடியும் அது சாப்பிடும்போது ஐயோ இந்த டிஷ்ஷா இதே சாப்பிட்டாகணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கு. மூஞ்சில அடிச்ச மாதிரி. ஏன் மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம டெய்லியும் ஒரே ஹோட்டலில் சாப்பிட்றதுனால என்னென்ன கேட்டாலும் அதே சேம் இருக்கிறதா அவங்க கொடுத்துட்டு மெனு அதுவே தான் இருக்கு. அதே சேம் மெனுவாக தான் இருக்கும். மெனு கார்டு கூட சேஞ்ச் ஆகாது, ஃபுட்டும் சேஞ்ச் ஆகாது, எல்லாமே சேமாக தான் இருக்கும். வேற ஏன் போர் அடிக்குது? ஹோட்டல் உணவு ஏன் போர் அடிக்கிறது? சார், சைவ கடையில் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசு, கேரட்டு, சாம்பார் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் தான் சாம்பார். ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முள்ளங்கியில் சாம்பார், பாவக்காயில் சாம்பார். ஓகே, வீட்டில் மாறிட்டே இருக்கும். இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? கேரட்டு, பீட்ரூட்டு, நம்ம முட்டைக்கோஸ், இது மூணு தான் மேக்ஸிமம். ஏதோ ஒரு ஹோட்டலில் தான் சார் அந்த மாதிரி பண்ணுறாங்க. எல்லா ஹோட்டலையும் கம்பேர் பண்ண முடியுங்க. ஐயா, பெருவாரியான ஹோட்டலில் தாங்க வைக்கிறாங்க. நியாயமாக பேசுங்க. தமிழ்நாடு முழுக்க கரண்டில் டொம்முன்னு இதுதான் கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. பீட்ரூட்டு, கேரட்டு, முட்டைக்கோஸ், இது மூணு சுற்றி நடக்கும். என்ன அடிஷனலாக 2 வைப்பீங்க, வேணா கீரை வைப்பீங்க இல்லையா? வச்சுட்டு தான் வர்றாங்க சாப்பிடாம. சில ஹோட்டல்ஸில் அது மாதிரி செய்யறதுக்கான 2 சார். ஒன்று காஸ்ட்டு, இன்னொன்று அந்த குக்குக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கலாம் சார். காஸ்ட்டு தான் சார். காஸ்ட்டு தான். எல்லா ஹோட்டல் ஓனருக்கும் தெரியும். எக்கனாமிக் தான் பிரச்சனை. ஏன்னா அதில் ஆக்சுவலி கேரட் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டாரு. மேக்ஸிமம் கேரட் வைக்க மாட்டோம், கோஸ் தான். லைக் பூரி மசாலா கூட வெங்காய ரேட் அதிகமாக இருந்ததுன்னா கோஸ் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு மல்டிபிள் கண்டென்ட் இருக்கணும். ஐ மீன் அந்த பொரியலில் வந்துட்டு நிறைய இருக்கணும், சாம்பார்ல நிறைய காய்கறி இருக்கணும். அதான் சாம்பார். ரேட்டு தான் 100% தான், காஸ்ட் தான். வேற எது ரொம்ப போர் அடிக்குது ஹோட்டல் உணவுல? சார் எங்கே போனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் சார் இருக்கும். ஒரே பிரியாணி. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிரியாணி, எது கேட்டாலும் பிரியாணி. ஒரு காலகட்டத்தில் பிரியாணிங்க ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான ஒரு உணவு இல்லையா? இன்னைக்கு பிரியாணி எவ்வளோ மட்டமாக போயிடுச்சு. இப்படி எல்லா இடத்துல விற்கிறதுனால பிரியாணிங்கிற ஒரு ஃபுட்டோட கௌரவம் எந்த அளவு மோசமாக போயிடுச்சு. பிரியாணி வந்து தக்காளி சாதம் ரேஞ்சுக்கு இருக்கு. தக்காளி சாதம் ரேஞ்சுக்கு போயிடுச்சு. தக்காளி சாதம் ரேஞ்சுக்கு போயிடுச்சு. எங்கிட்டு பார்த்தாங்க ஒரே லொகேஷன்ல நிறைய பிரியாணி கடை அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது பிரியாணி பார்த்து நம்ம இப்போ எங்கே சாப்பிட போவோம்னா எங்கேயாவது நம்மளால ஷாப்பிங்லாம் எங்கேயா போகும்போது சாப்பிட போவோம். ஸோ ஒரே லொகேஷனில் அடுத்தடுத்து கடைகள் பார்க்கும்போது அது சலிச்சு போயிடும், நமக்கு பார்க்கறதுக்கும் சலிச்சு போயிடும். அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற ஃபார்முலாவும் அடியில் இருக்க கிரேவியை மேலே எடுத்து அதை கிளறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சில இடத்துல உப்பு இருக்காது. ஸோ அந்த மொத்த லொகேஷன் அந்த கடை அந்த இடத்துக்கு போனாலே அந்த இடத்துல எங்கேயுமே பிரியாணி நல்லா இருக்காதுன்னு போயிடும். ரொம்ப ஃபார்முலா எல்லா இடத்துலையுமே ஒரே கலர் போர்டும் போட்டிருப்பாங்க, எல்லா ஒரே மாதிரி இருக்கும் பிரியாணி. வேற பிரியாணியுடைய மரியாதை எவ்வளோ கீழே போயிடுச்சு. மூளை கடை ஓப்பன் பண்ணதுனால அது வந்து ஒரு வெறுத்து போய் ஒரு சலிப்பு மாதிரி வந்துருச்சு. அது வந்து ஒரு அட்ராக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. அது வந்து ஓகே, பிரியாணி தன்னுடைய சாமை எந்த அளவுக்கு இழந்து விட்டது? பிரியாணி வந்து அந்த இஞ்சி பூண்டுடைய ஸ்மெல்லு தான் வந்து பிரியாணி வாசனைன்றதே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறத தவிர வச்சு. ஆனால் நம்ம பார்த்தோம்னா கறியை எடுத்து ஒரு பீஸ் கடிச்சோம்னா உள்ளே இருக்கிற கறி வந்து அப்படியே ஒயிட் கலரில் தான் இருக்கும், உள்ள மசாலாவே இருங்க. அதே நம்ம வந்து வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்றச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கொஞ்ச நேரம் மசாலாவில் நல்லா ட்ரையாக ஊற வச்சு அதுக்கேற்ற நம்ம கரெக்டான பேசிக்கலாக உப்பெல்லாம் தூவி அந்த கறியோட அந்த கிரேவி ஊற மசாலா வந்து அந்த கறி நம்ம கடித்தோம்னா அந்த கறி பிரியாணி டேஸ்ட் இருக்கும். ஆனால் அவங்க சொன்ன மாதிரி தக்காளி சாதத்தோட மட்டமான ரேஞ்சிலலாம் இருக்குது சார். ஆனால் அந்த இஞ்சி பூண்டு வாசனை இல்லைன்னா ஸோ அது தக்காளி சாதம்னு கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. வெறும் வாசனை தான் வருது, டேஸ்ட் இல்லை. கடந்த 10 வருஷத்துல பிரியாணியோட சாம், அது மேல இருந்த மரியாதை, அது மேல இருந்த ஈர்ப்பு, அதெல்லாம் எவ்வளவு குறைஞ்சு போச்சு. பிரியாணியை பிரிச்சுட்டாங்க சார். பிரியாணினா வெறும் ரைஸ் ஒரு பக்கம் பண்றது, சிக்கனு மட்டனை தனியா வேக வச்சு 2 மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படியே எடுத்து அப்படியே போட்டு கொடுக்குறாங்க. ஓகே, சிக்கன் பிரியாணியில 3 வெரைட்டி, சிக்கன், மட்டன், எக்கு. இவங்க 3ஐயும் தனித்தனியா வேக வச்சுட்டு வெறும் ரைஸோட நமக்கு மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க தவிர இந்த 3ஐயும் அதோட போட்டு வேக வைக்கிறது கிடையாது. அதனால பிரியாணி அதோட தரத்தை இழந்துருச்சு. குஸ்கால இதை வச்சு கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஏன் மக்கள் அதிகமாக ஹோட்டலை நோக்கி போகிறார்கள்? வீட்டு உணவை நோக்கி செல்ல வேண்டிய நேரமா இது? பேசுவோம். பிரியாணி ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் ஃபுட்டு தான், ரைட்டா? ஆனால் இப்போ அது ஒரு பிரிஞ்சி சாதமா தக்காளி சாதம் மாதிரி ஆகி போச்சுங்கிறாங்க. நீங்கள் எப்படி ஹோட்டல் ஃபுட் ஆதரிக்கிறீங்க? எந்த அடிப்படையில் இந்த பிரியாணி உங்களால் ஆதரிக்க முடியும்?
இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி பிரியாணி வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபுட்டு. நம்ம எப்பயுமே வந்து ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா தான் அதோட இது வந்து நமக்கு கிடைக்கும் ஃபுல்லாக. அந்த ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது தான் ரெஸ்டாரண்ட்டோட ப்ளஸ் பாயிண்ட்டே. நான் வீட்டில் வந்து 100 டிஷ் சமைப்பேன். நான் 100த்துலேயும் ஸ்பெஷலைஸ் கிடையாது. என்னோட ஸ்பெஷலிஸ்ட்க்கு பிரியாணினா நான் வீட்டில் பிரியாணி மட்டும்தான் நல்லா பண்ணுவேன். ஸோ நீங்கள் எந்த ஃபுட்டை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுக்கான கரெக்ட் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா அதுக்கான சுவை கரெக்டாக 100% போய் சேரும். ஓகே, எந்த வகையில் பிரியாணி இப்போ ஃபுட்டு தரம் குறைஞ்சிருச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க, அது நீங்கள் எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும்? மெயினாக அதில் டிபெண்ட் ஆகிருக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரேட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரியாணிக்குன்னு ஒரு ரேட் இருக்குன்னா அதுக்கான ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா தான் அது நல்லா இருக்கும். இப்போ சீப்பாக வந்துருச்சு பிரியாணி, 40 rupees பிரியாணி சாப்பிட்டா அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதுக்கு என்ன டேஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதே ஒரு 60 rupees பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் அப்படி தான் இருக்கும். இப்போ நம்மளோட கஸ்டமர்ஸோட இது என்ன ஆயிடுச்சுன்னா சீப்பாக எது கிடைக்குது, எனக்கு சீப்பாக பிரியாணி கிடைக்குது அதை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் ஐயராக விற்கிற ஒரு ஹோட்டலில் போய் ஒரிஜினலாக பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு அதோட டேஸ்ட்டையும் 40 rupees சாப்பிட்ற பிரியாணியோட டேஸ்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. பிரியாணியோட டேஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிரியாணி எங்கே ஃபெசிலிட்டிஸாக இருக்குமோ அங்கே மட்டும் தான் போய் சாப்பிடும். ஓகே, இப்போ நல்ல பிரியாணி வேணும் அப்படின்னா என்ன மாதிரி எவ்வளோ இருக்கும், என்ன ரேட்டில் நல்ல பிரியாணி கிடைக்கும்? சார் ஒரு 120ல் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக பிரியாணி அந்த அந்த சவுண்டு தட்டுறாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு அந்த வாசனையை வச்சு ஆஹா பிரியாணி சூப்பராக இருக்கும்ட்டு போய் உட்காருவோம். அது ஆனால் அதுவே ப்ரைஸு 120 150 தான் இருக்கும் பிரியாணியோட ரேட்டு. ஆனால் சாப்பிடும்போது ரொம்ப கேவலமாக ஏன்டா போனால் அந்த ஹோட்டலுக்குன்ற ஒரு ஃபீலிங் வந்துடும். ரோட்டோர கடைகள்ல சாப்பிட்டா அந்த டேஸ்ட் அப்படிதான் இருக்கும்னு சொல்றேன் நானு. நீங்க ரோட்டோர கடையில ஒண்ணுமே வேண்டாம். நீங்க நார்மலா ரோட்டோர கடையில இருக்கிற கிளாத்துக்கோ ஒரு ஷாப்பிங் மால்ல இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல எல்லாரும் ஷாப்பிங் மால்ல போய் சாப்பிட முடியாது நீங்க சார். என்ன அமௌண்ட் நீங்க குடுக்குறீங்களோ வாட் எவர் யூ கிவ்ஸ் அதுக்கான தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஓவராலா அந்த பிரியாணியோட தரம் குறைஞ்சதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? டிமாண்ட் ஜாஸ்தி ஆனதுனால எல்லாருமே பிரியாணி கடை போட்டா ஜாஸ்தி லாபம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்க, இந்த இவங்க சொன்ன மாதிரி இந்த தெருவோர கடையிலலாம் பிரியாணி ஆரம்பிச்சுட்டு 50 ரூபாய்க்கு பிளேட் அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால பிரியாணிக்குன்னு இருக்கிற ஒரு விஷயத்த அடிப்படையாக குறைச்சிடுறாங்க. அப்போ பிரியாணி வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஹோட்டல்ல நல்லா பண்ற ஹோட்டல்ல பெரிய ஹோட்டல்ல நல்லா இருக்கும். இல்ல இவங்க சொல்ற மாதிரி வந்து காஸ்ட் அடிப்படையில் இல்லை சார். ஹோட்டல் அதாவது பிரியாணிக்குன்னு பார்த்தீங்கன்னா மீசாபெட் சார். ஏன்னா என்னோட ஆஃபீஸ் அங்கே இருக்கு. மீசாபெட்டில் ரொம்ப சீப்பு 80 ரூபாய். அந்த மாதிரி இது வந்து நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட சாப்பிட முடியாது. இன்னொரு பிரியாணி எங்கே பார்த்தீங்கன்னா பெரியமேடு. அதாவது பிரியாணி எப்படின்னா தேடி போய் சாப்பிடணும் சார். எந்த பொருளாக இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச பொருளை தேடி போய் சாப்பிடணும். அது வணிகம் ஆயிட்டதுனால மற்ற இடத்துல என்ன பண்றாங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் வரதில்லை. எப்படியா இருந்தாலும் ஏன்னா இன்னொன்று வி டோன்ட் ஹாவ் எனி சப்ளிமெண்ட்ஸ். ஒன்று பிரியாணி, அடுத்து ஃப்ரைட் ரைஸ் இல்லைனா சாப்பாடு. மத்திய நேரத்தில் நல்லா போகிறது பிரியாணி அண்ட் சாப்பாடு மட்டும்தான். இப்போ சாப்பாடுனாலும் உட்காந்து கலந்து சாப்பிட்டு இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு. பிரியாணினா ஒரு பாக்கெட் வாங்கி அங்கேயே சாப்பிட்டு அப்படியே தூக்கி போட்டு போயிடலாம். ஸோ அதனால இட் ஹஸ் பிகம் ஈஸி ஃபாஸ்ட் ஃபுட் இந்த ஹோட்டல்காரங்கிட்ட கொடுங்க. ஏன் பிரியாணியோட தரம் குறைஞ்சு போச்சு? டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குது. எதனாலனா முன்னாடி வெஜிடேரியன் ஃபுட் ஒரு சாப்பாடுனா 30 ரூபா ஒரு மீல்ஸு, பிரியாணி 80 ரூபா 90 ரூபா இருந்துச்சு. காஸ்ட் டிஃப்ரென்ஸ் நிறையா இருந்தனால நிறைய பேர் பிரியாணி பக்கம் போல் சாப்பாடு சாப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வெஜிடேரியன் ஃபுட்டு வந்து 80 ரூபா 90 ரூபாய்க்கு வந்துருச்சு. இன்னொரு 20 ரூபா போட்டால் ஒரு டீசெண்டான ஹோட்டலில் ஒரு மிடில் கிளாஸ் ஹோட்டலில் சாப்பிட்றலாம். இன்னொரு 30 ரூபா போட்டால் நல்ல ஹோட்டலே சாப்பிட்றலான்றதுனால பிரியாணிக்கு நிறைய பேர் போயிட்டதுனால பிரியாணி சேல்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன் குவாலிட்டி குறையுதுங்கன்னா டிமாண்ட் ஜாஸ்தி வர்றப்ப அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் கரெக்டாக அவங்க கொடுக்கலன்னா அதனுடைய குவாலிட்டி கீழே போக தான் போகுது. ஏன்னா ரேட் குறைக்கணும், அந்தந்த ஊருக்கு தகுந்தாப்புல ரேட்டு குறைச்சி வைக்கணுங்கும் போது சில பேர் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணுறதுனால ரைஸில் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. பெரிய ஹோட்டல்ஸ்லாம் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க, சிலது ஜீரக சம்பா, சிலதெல்லாம் இன்னும் கீழே போயிடுறாங்க. அது குவாலிட்டி குறைஞ்சு போனதுக்கு வேற என்ன காரணம்? அது செய்கிறதுக்கான சரியான ஆளுங்க இப்போ கிடையாது சார். ஃபஸ்ட்டு ரீசன் ஏன்னா பிரியாணி வியாபாரம் எவ்வளோ ஏறி இருக்கோ அது செய்கிறதுக்கு கரெக்டான ஆள் கிடையாது. ஆள் இல்லை. அது வீட்லேயும் நீங்கள் சரியாக செய்ய முடியாத ஒரு டிஷ்ஷு. பர்ஃபெக்டாக யார் வீட்லேயும் செய்ய முடியாது. யாராவது ஒரு வீட்டில் தான் செய்யலாம். ஒரு 1000 பாய்ங்க வீட்டில் இருந்தாலும் யாராவது 2 வீட்டில் இருக்கிற பிரியாணி தான் நல்லாயிருக்கும். மீதி வீட்டில் இருக்கிற பிரியாணிலாம் நல்லா இருக்காது. நீங்கள் என்ன தான் பொருள் புக் எடுத்து பார்த்து நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் போட்டாலும் டீக்கு 2 பொருள் தான் இருக்கும். ஒரு டீ தூள் இல்லை பால் தான் இருக்கும். ஆனால் அதை சேர்த்து தான் அந்த டீயோட டேஸ்ட் வந்துடாது. பிரியாணியும் அதே மாதிரி தான். நீங்கள் ட்ரெடிஷ்னலாக குக் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி இருக்கிறாங்க இன்றைக்கி நிறைய பேர். ஆனால் அந்த வியாபாரம் நிறைய ஓடுறதுனால காம்படிஷன் நிறைய இருக்கும்போது அது வேலையே தெரியாதவங்க செய்யும் பொழுது குவாலிட்டி போயிடும். ஒரு பிரியாணியோட பாத்திரத்தை நீங்கள் ஏற்றிங்கன்னா 1.25 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் இந்த 2.5 மணி நேரம் டைம் எடுத்தால் மட்டும்தான் அந்த டிஷ்ஷை செய்ய முடியும். நீங்கள் அதிகம் ஹீட் வச்சுட்டாலும் கறி வேகாதுங்க, சூடாகும், கறியெல்லாம் வேகாது. அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் 10 தேக்ஷா செய்யும்போது ஏதாவது ஒரு 2 தேக்ஷா நல்லா இருக்காது. ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளாக இருந்தாலும் அதில் தவறு ஏற்படும். அந்த மாதிரி இருக்கும்போது பிரியாணி என்ன பண்ண முடியாதுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. இட்லி ஒரு ஈடு போடுறீங்கன்னா மாற்றிடலாம். ஆனால் பிரியாணி பொறுத்த வரைக்கும் ஒரு இது செஞ்சிங்கன்னா அதோட காஸ்ட்டும் ரொம்ப, அது நீங்கள் தூக்கியும் போட முடியாது. ஓகே, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து கிரன்ச்சாக மாட்டிப்பாங்க. சின்ன சின்ன ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அன்றைக்கி நடக்கிற தப்பை வச்சு அப்படியே ஓட்டிடுவாங்க. அப்போ ஒரு நல்ல பிரியாணி எப்படி பண்ணுறது?
அந்த பாத்திரத்தில் ரொம்ப சூடை ஏற்றிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஆயிலே போடணும். ஓஹோ. ஆயில் போடும்போது புகை வரணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா அதில் இருக்கிற பபுள்ஸ்லாம் வெளியே வரும் சார், நீங்கள் ஹீட் ஆக்கிட்டீங்கன்னாவே. அதுக்கப்புறம் நீங்கள் ஆனியனை போடணும். இந்த ஆனியனில் இருக்கிற மொத்த ஈரப்பதமும் போய் இட் ஹேஸ் டு பிகம் அ கோல்டன் ப்ரௌன். பச்சை மிளகா போடும்போது அந்த பச்சை மிளகா வெடிப்பு விடணும். நீங்கள் அதை போட்ட உடனே இஞ்சி பூண்டெல்லாம் போடக்கூடாதுங்க. இந்த கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஆனியன் ஆட்டினீங்கன்னா எங்கேயும் ஒட்டாதுங்க. ஓகே. இல்லைன்னா ஒட்டிக்கும் ஆனியன். ஓகே. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடணும், கொத்தமல்லி போடணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் பட்டை போடணும். முதல்ல எண்ணெயை ஊற்றி பட்டையை வந்து இது பண்ணுவாங்க சார். ஆனால் அந்த வேலையை நீங்கள் பண்ணீங்கன்னா மொத்த பிரியாணியில் பட்டை லவங்கம் வாசனை மட்டும்தான் வரும். வீட்டில் இருக்கிற பிரியாணி வரும். ஆனால் இந்த பட்டை லவங்கம் வாசனை எல்லாருக்கும் பிடிக்காதுங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் போட்டு தான் பட்டை லவங்கம். பட்டை லவங்கம், அதுக்கப்புறம் தயிர் போடணும், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இதுக்கப்புறம் தயிர், புதினா இருக்கு இல்லையா, புதினா. இதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் தனியாக வச்சுக்கணும் பூண்டை அரைச்சி. நீங்கள் தயிர் ஊட்டி கொதிக்க வச்சதுக்கப்புறம் மறுபடியும் லைட்டாக ஒரு 20 கிலோ பிரியாணி செய்றீங்கன்னா ஒரு கிலோ நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டு ஒரு 100 கிராம் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் கறியை போடணும். இதெல்லாமே தண்ணியே ஊற்றக்கூடாது. ஆமாம், தண்ணியே ஊற்றாமல். இதுக்கப்புறம் சிக்கனும் போடணும். இதுக்கும் தண்ணி ஊற்றக்கூடாது. இதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது தான் தக்காளி இருக்குது பார்த்தீங்களா, வதக்க ஆரம்பிக்கணும். அந்த தக்காளி வந்து அந்த பிரியாணியோட சிக்கனில் இறங்கணும். இறங்குனுச்சுன்னா தான் சாஃப்ட்னஸ் வரும். இதுக்கப்புறம் தான் நீங்கள் தண்ணியை ஊற்றணும். தண்ணி வந்து ஒரு 1/4 போர்ஷன் ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைப்பில் ஒரு கிரேவி செஞ்சு வச்சுக்கலாங்க. மோஸ்ட்லி மட்டன் பிரியாணி இருந்துச்சுன்னா நீங்கள் அரிசியை வந்து காவாசி வேக வச்சா போதும். அதுலேயும் மஞ்சத்தூளை போட்டு இதை போட்டு நீங்கள் வேக வச்சு தம்முக்கு விடணும். தம்முக்கு விடும்போது தான் நீங்கள் தண்ணியை வந்து கரெக்டாக எவ்வளோ விடுறதுனா என்னது அது என்ன அரிசியை வந்து வேக போடுவோம்ல சார். இப்போ அந்த கறி வெந்துட்டு இருக்கும். கறி வேகிற இதில் கறி வந்து ஒரு 50% வெந்துருக்குங்க. இதுக்கப்புறம் இந்த அரிசியெல்லாம் கூட்டிட்டு நீங்கள் கிண்டும் போது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை தான். இந்த கறி கீழே தான் இருக்கணும், அந்த தண்ணியெல்லாம் மேலே தூக்கி போடணுங்க. வெறும் தண்ணி மட்டும்தான் வரணும், நீங்கள் கரண்டி தான் விடணும். இஃப் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் கரண்டி உள்ளே விடும்போதே அந்த கறி இடிக்கும், உங்களுக்கு ஃபீல் ஆகும் கரண்டியில். அப்போது அந்த தண்ணியை வந்து மேலே ஊற்றி நீங்கள் மேலே இது பண்ணி மேலேயும் நெருப்பு போட்டு மூடிடணுங்க. இட் வில் டேக் ½ an hour டைம். இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என் பிரதர்லாம் வந்து 22 minutes 23 minutes. நான் என்னென்னா ஒரே ஃபிக்ஸட் டைம் வச்சுப்போம் டெம்பரேச்சர் ஆனால் விறகுல நீங்கள் டெம்பரேச்சர்லாம் மெயின்டைன் பண்ண முடியாதுங்க. இப்போ குளிர்காலம் வந்து 1/2 மணி நேரம் விட்டுருவாங்க, வெயில் காலம் வந்தால் 20 நிமிஷத்தில் விட்டுருவாங்க. இட் ஹேஸ் டு கம் இன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக பிரியாணி செய்யறதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயமும் கிடையாது. எளிதான விஷயமே கிடையாது, பெரிய ஆர்ட். ஆமாங்க, ரொம்ப கால்குலேட்டிவா கரெக்டா எடுத்து பண்ண வேண்டிய விஷயம். வித்அவுட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்ண முடியாது, ஈஸியா பண்ணிட முடியாது. இப்படித்தான் நீங்க சொல்ற மெத்தடாலஜில தான் எல்லா ஹோட்டல்களும் பண்ணுதா? இல்ல சார், நான் தான் சொல்லிட்டேனே சார். இப்போ என்கிட்ட வேலையே செய்யறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ நாளைக்கு என்ன பண்ணுவானா ஒரு சின்ன கடையை போடுவாங்க. இல்லை அங்கே போய் சாப்பிட்றவங்க அவனுக்கும் அதே வந்துருமா அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பாக வராதுங்க. எல்லாருக்குமே வராதுன்னு சொல்லலைங்க. எங்களோட நல்ல பிரியாணி கூட செய்வாங்க. இப்போ நானே வந்து சுற்றி எங்கெங்கெல்லாம் பிரியாணி இருக்கோ சாப்பிட்டு தாங்க இருக்கிறோம். மெட்ராஸ்லேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய பிரியாணி கடைகளில் எந்தெந்த பிரியாணி இருக்கோ நீங்கள் தெரு கடை சொன்னால் கூட எனக்கு தெரியும் சார். அதோட டிமாண்டு ஃபஸ்ட்டு, மக்களுக்கு அதோட டேஸ்ட்டு தெரியலை. பிரியாணி எப்படி இருக்கணும்ட்டு நம்ம வீட்டில் ட்ரை பண்ணாலும் வராது. அதனால் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம சாப்பிட்டாக வேண்டியது இருக்குது. பிரியாணியுடைய அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கணும் சார், டேஸ்ட்டாக இருக்கணும்னா. பிரியாணியுடைய அளவு கூடுதலாக இருந்துச்சுன்னா அதில் டேஸ்ட் இருக்காது. இன்னொன்று 10 வருஷத்துக்கு முன்னுக்கு பிரியாணி சாப்பிட்டவங்களுக்கு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரியாணியை சாப்பிடையில பிரியாணியுடைய ரகம் தெரியும். இந்த ரகத்தை தான் பிரியாணியாக சாப்பிட்ட தலைமுறைக்கு பிரியாணியுடைய ரகம் தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட். ஏன் ஹோட்டல் உணவு போர் அடிக்குது சார்? புரோட்டாவுக்கு கொடுத்துற குருமா எல்லா கடையிலையும் சேமாக இருக்கு. சேமாக தான் இருக்கு. அது போக வந்து தோசை, இட்லி இதுக்கெல்லாம் வந்து அதே சாம்பார், அதே சட்னி, அதே கார சட்னி, அதே தேங்காய் சட்னி டெய்லி நைட்டு சாப்பிட்டாலும் சரி காலையில் சாப்பிட்டாலும் சரி அதே தான் தர்றாங்க. அது வந்து திரும்ப சாப்பிடும். வேற என்ன போற? இந்த முட்டைக்கோஸ் இது மாதிரி இப்ப தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் மாத்தி அதே வைக்கிறாங்க. நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் கேபேஜ் மட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் அதில். அதனால வந்து நூடுல்ஸ் வந்து ரொம்ப போர் அடிக்குது. அது கரெக்டான வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு யாரும் கொடுக்குறதில்ல. மெயினாக ஃபாஸ்ட் ஃபுட்டுமே சரி இல்லை ரெஸ்டாரண்ட்ஸ்லுமே சரி அந்த கேபேஜோட கேபேஜ் வந்து பழைய கேபேஜோ கூட இருக்கும் அது சில டைம். ஸோ அதோட டேஸ்ட் வந்துட்டு அந்த நூடுல்ஸோட டேஸ்ட்டும் கேபேஜோட டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரென்ஸ் காமிச்சு அதோட இது சரியாக வரதில்லை சில டைம். வேற என்ன போர் அடிக்குது? ஊறுகாய் சார். ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே எல்லா ஹோட்டல்லையுமே அந்த எலுமிச்சங்க ஊறுகாய் மட்டும்தான் வைப்பாங்க. சும்மா ஒரு கடமைக்குன்னு அதை தான் வைப்பாங்க. அது வேற ஊறுகாய் நிறைய ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்குது, நிறைய ஊறுகாய் இருக்குது, பூண்டு ஊறுகாய், நிறைய ஊறுகாய் இருக்குது. ஆனால் எந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அதே எலுமிச்சங்க ஊறுகாய் தான் வைப்பாங்க. அதை பார்த்தாலே நமக்கு செம்ம டென்ஷன் ஆகும். வீட்டிலேயே வச்சாலே நமக்கு பிடிக்காது. அது ஹோட்டலில் போனீங்கன்னா என்ன ரேட் சீப்பாக என்ன காரணமோ தெரில, அது எலுமிச்சங்க ஊறுகாய் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஆனால் அவர் கவனிச்சு சொல்கிறார். சின்ன விஷயமும் நீங்கள் சிரிச்சிங்க. உண்மையாகவே ஊறுகாய் கடனேன்னு வைப்பாங்க. இந்த டொங் நீ சாப்பிடாம போ, ஊறுகாய் வைக்கணும்.
எங்கள் ஹோட்டலில் ஊர் வரைக்கும் வைக்கிறோங்கிற மாதிரி ஒரு கணக்காட்டுற மாதிரியே இருக்கும். தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். வீட்டு உணவு, ஹோட்டல் உணவு. வீட்டு உணவை நோக்கி திரும்பி போக வேண்டிய நேரமா இது. பேசலாம். இன்னைக்கு ஹோட்டல் உணவு வீட்டுக்குள்ளேயே எந்த அளவுக்கு ஊடுருவிருச்சு? சார் பேசிக்காக பார்த்தோன்னா இப்போ ஃப்ரைட் ரைஸ்லாம் நிறைய வீட்டில் ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. பட் பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எக் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், இது எல்லாமே வந்து ஆஃபனாக நம்ம சில்ட்ரன்ஸ்க்குலாம் பிடிக்க ஆரம்பித்தோடனே வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பாஸ்தா ட்ரை பண்றது அது வந்து அது எப்படி ஹோட்டல்ல செய்யறாங்களோ அந்த ஒயிட் சாஸ் நிறைய டிவிலே காட்டிடுறாங்க சார். விஜய் டிவிலே நிறைய இந்த ஷோலெல்லாம் காட்டுறாங்க. அதே மாதிரி ட்ரை பண்றது, அதே மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். மைதா, பால், வெண்ணெய் இதெல்லாம் போட்டு வீட்டில் செஞ்சாக்கா அது ஒரு ஒயிட் சாஸ்ன்னு ஆகுது. நம்ம நார்மலாக அந்த பாஸ்தா இதுவும் ரெடிமேடாக விற்குது, வாங்கிட்டு வந்து அதை வேக வச்சு அந்த சாஸ் போட்டு சாப்பிட்டா கண்டிப்பாக அது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி லைட்டாக ஒரு 50% வருது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணோன்னு ட்ரை பண்ணுவாங்க சார். ஆனால் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்ற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி கிறிஸ்பியாக இருக்காது. அது ஒரு மாதிரி எண்ணெயில் ஊற வச்சு மெத்துன்னு இருக்கும். சொது ஹோட்டல் இம்பேக்டில் பார்த்தோம்னா நம்ம வீட்டு சமையல் ரூம்குள்ளே நிறைய புது புது இன்க்ரீடியன்ஸ் வந்துருக்கு. ஈஸ்ட்டு, இந்த நான் சப்பாத்தி அதெல்லாம் செய்யும்போது ட்ரை இன்ஆக்டிவ் ஈஸ்ட்னு ஒன்று இருக்குது. அதை தண்ணியில் கலக்கி அது கூட சேர்த்தோன்னா அது கொஞ்சம் இதை சாஃப்டாக நான் கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்குது. இதெல்லாம் எப்படி எங்களுக்கு தெரியும்னா ஒவ்வொரு தடவையும் ஹோட்டலில் சாப்பிடும்போது வீட்டுக்கு வந்துட்டு நானும் எங்கள் அம்மாவும் யூடியூப்பில் வீடியோ பார்ப்போம் இதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்து ஈஸ்ட்டு, அஜினோமோட்டோ, அப்புறம் சிக்கன் கலக்கும் போது அதில் சோள மாவு போடுவாங்க. அதெல்லாம் முந்தி எங்கள் அம்மா காலத்தில் அதெல்லாம் செஞ்சதே கிடையாதான். இப்போல்லாம் செஞ்சதுனால அது கொஞ்சம் ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்குது. இதெல்லாம் புது புது இன்க்ரீடியன்ஸ் வரதுனால நல்லா இருக்குது. பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. இப்போ நிறைய ஹோட்டல் ஸ்பெஷாலிட்டி ஹோட்டல்ஸ்னு வந்திருக்கு இல்லையா? இன்னைக்கு அதான் ரொம்ப பாப்புலர். இந்த ஸ்பெஷாலிட்டி ஹோட்டல்ஸுங்கிறது உண்மையாகவே ஸ்பெஷாலிட்டியோட இருக்கா, இல்லை சும்மா ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக்கா அப்படி சொல்கிறாங்களா? சார் ஒரு ஊரோட பேரை சொல்லி அந்த ஊரோட ஸ்பெஷல்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. பட் அந்த டேஸ்ட் அங்கே இருக்கிறதே இல்லை. எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்குது. அதில் தஞ்சாவூருக்குள்ள எந்த ஒரு டேஸ்ட்டும் எந்த ஒரு ட்ரெடிஷ்னலும் அந்த ஹோட்டலில் கொடுக்கறது. ஓகே. பீப்புள் ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்க வெரைட்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு புதுசாக ஏதாவது நம்ம சொன்னால் தான் அதுக்கு அட்ராக்ஷன் வரும், கஸ்டமர்ஸை ஈர்க்க முடியும். இவங்க சொல்ல மாதிரி போர் அடிச்சிருச்சுங்கிற போது ஏதாவது புதுசாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு, அது இட்டாலியன் ஃபுட்டு, அது மாதிரி ஸ்பானிஷ் ஃபுட் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது காமிச்சாதான் மக்கள் அங்கே வருவாங்க. அங்கே மற்ற வெரைட்டிஸும் சேர்த்து கொடுக்கும்போது டேஸ்ட் கொடுத்துட்டோன்னா சஸ்டெயின் ஆவாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நேம் புதுசாக க்ரியேட் பண்ணி ஆம்பியன்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி பண்ணுறாங்க. அதாவது நடுத்தர மக்களும் போய் சாப்பிட முடியாது, ஏன்னா டைம் கன்செப்ஷன் ஒன்று. டக்குன்னு நம்ம பெரிய பெரிய ஹோட்டலில் வந்து டக்குன்னு போனதே தயாரித்து கொண்டு வந்து தர மாட்டாங்க. ரெண்டாவது வந்து காஸ்ட்டு, நடுத்தரமான ஏழை மக்களும் போய் அந்த ஹோட்டலில் சாப்பிட முடியாது. ஓகே, முதல்ல போய் உட்காந்து உடனே சாப்பாடு கிடைக்காது, ரெண்டாவது விலை கூட இருக்கும். ஆமாம். வேற ஸ்பெஷாலிட்டி ஹோட்டல்ஸுடைய அபத்தங்கள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன சார்? இப்போ உதாரணமாக வந்து நம்ம வந்து கோழியில் ஒரு ஐட்டம் சொல்கிறோம்னு வைங்க சார். அளவு வந்து என்னென்னா குறைவாக இருக்கும். வெங்காயம், மிளகாய அகலமாக அறுத்து போடுறது, மற்ற உதிரி பொருள்லாம் அதிகமாக இருக்கும், கிரேவி அதிகமாக இருக்கும். ஒரு 3 பீஸு தான் இருக்கும். 2 பீஸு 3 பீஸு அப்படி வச்சுட்டு அந்த படம் காட்டுவாங்க. அது ஸ்பெஷாலிட்டி ஹோட்டலுடைய ஒரு வேலை. 4 பேர் போகிறாங்க, 4 பேர்த்துடைய மனசை சாட்டிஸ்ஃபை பண்ணாது அந்த ஹோட்டல். பிகாஸ் வந்து ஒருத்தர் வந்து சிக்கன் விரும்பி சாப்பிடுவார், ஒருத்தர் வந்து சாப்பாடு விரும்பி சாப்பிடுவார், குழம்பு ரசம். அப்படின்னா அந்த ரெண்டுமே வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைஸ் இருக்காது அந்த ஹோட்டலில். சிக்கன் மட்டும்தான் அந்த ஹோட்டலில் பெஸ்ட்டாக இருக்கலாம், அல்லது குழம்பு ரசம் தான் பெஸ்ட்டாக இருக்கலாம். 3 கோர்ஸ் மீல், 5 கோர்ஸ் மீல்னு மீல்ஸில் இப்படி இருக்குது. ஸ்பெஷாலிட்டி ஹோட்டல் போனோம்னா அறுசுவையும் அந்த 5 கோர்ஸ் மீல்ஸை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். எல்லாமே இருக்கும். லைக் நீங்கள் சொன்ன மாதிரி சூப்பில் ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்ம டெசர்ட்டில் முடிச்சிருப்போம். ஸோ நமக்கு அன்னைக்கு ஃபுட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய அளவுக்கு 5 கோர்ஸ் மீலும் ஒரு ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு கிடைக்குது. பக்கத்தில் கொடுங்க. அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? ஆக்சுவலாக ஸ்பெஷாலிட்டி ஹோட்டல்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன? அந்த ஸ்பெசிஃபிக் ஃபுட்னோட இதில் ட்ரெயின்டு குக்ஸை கொண்டு வந்து அந்த ஆஸ்பெக்ட்ஸில் அவங்களுக்கு அந்த வெரைட்டிஸ் மட்டும் மெனுவில் இருக்கும். ஆனால் யதார்த்தத்தில் பார்க்குறப்போ எனக்கு இட்லி அதில் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறோம், அதில் ஒரு தோசை ஸ்பெஷல்னு ஒரு இடத்துக்கு போனால் அங்கே நார்த் இந்தியன் பசங்க தான் நின்றுட்டு இருக்காங்க. பின்னால் போய் பார்த்தாலுமே நார்த் இந்தியன் பசங்க தான் நின்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து இப்போ நம்ம பக்கத்தில் ஆளுங்க கிடைக்கிறது இல்லாதனால அங்கேருந்து கூட்டிட்டு அப்புறம் எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? இப்போ ஆக்சுவலாக நான் கும்பகோணத்துலேருந்து வரேன் சார். கும்பகோணம் டிகிரி காஃபின்னு சொல்கிறாங்க. ஆனால் கும்பகோணத்துக்குன்னு டிகிரி காஃபிங்கிறது ஒன்றும் கிடையாது. அங்கே ஒன்றும் காஃபி கொட்டையே விளையிறதில்ல. அந்த டிகிரிங்கிறது வந்து பாலில் தான் இருக்குது. முன்னாடி வந்து டிகிரி காஃபிங்கிறது வந்து
பாலில் தண்ணி கலந்துருவாங்க, கலக்காமல் இருந்தது. அப்போ வந்து டென்சிட்டி மீட்டர் போட்டு செக் பண்ணுவாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஹெல்த் ஆஃபீஸர் வந்து செக் பண்ணுவாங்க. அதனோட டிகிரி என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. இது டிகிரி நல்லா இருக்குது, டிகிரி சரியில்லை அப்படின்னு ஃபைன் போடுவாங்க. அதுமாரி மோருக்கு டிகிரி செக் பண்ணுவாங்க. இப்போ அந்த கான்செப்டே இல்லை. ஏன்னா பசும்பால் அப்படிங்கிறதுல டிகிரி காஃபி குடிக்கிற யாருக்குமே வாட் இஸ் டிகிரி காஃபின்னு தெரியாதுங்கிறதா உண்மை. தெரியாது. அந்த பித்தளை டம்ளரில் கொடுத்த உடனே அது டிகிரி காஃபின்னு குடிச்சிட்டு எல்லாரும் ஏமாந்து போகிறாங்க. அப்போ டிகிரி காஃபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்களேன். டிகிரி காஃபி பால் நல்லா சுண்ட காய்ச்சி டிகாஷன் ஃபஸ்ட்டு இது நல்லா நம்ம ட்ரெடிஷ்னல் இதில் ப்ரெஸ் பண்ணி வச்சு துணி வச்சு அது மேலே காஃபி பொடியை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா கொதிக்கிற வெந்நீரை விட்டு அந்த ஃபஸ்ட்டு டிகாஷன் எடுத்து நீங்கள் சுண்ட காய்ச்சின பாலில் வச்சு குடிச்சிங்கன்னா அது டிகிரி காஃபி கிடையாது சார். இது கும்பகோணம் டிகிரி காஃபிங்கிறது பாலில் மட்டும் கிடையாது, டிகாஷனில் தான் கும்பகோணம் டிகிரி காஃபிங்கிறது இருக்குது. அது எந்த ஊர்லேயும் செய்யலாம் சார். அது என்ன நான் 20 வருஷமாக கும்பகோணம் ஹோட்டலில் வேலை செஞ்சுருக்கேன் சின்ன வயசுலேருந்து. அப்போ கும்பகோணம் டிகிரி காஃபி எப்படி பண்ணணும்? கும்பகோணம் டிகிரி காஃபிங்கிறது ஃபில்டரில் தான் சார் இருக்குது. அதுக்கு கலக்க வேண்டிய சிக்கரியை கரெக்டாக 8% கலந்தாங்கன்னா சிக்கரி கலந்தாலே கண்டிப்பாக காஃபி அது கிடையாது டிகிரி சார். காஃபியாக வரும். அதே மாதிரி காஃபியை பாலை கொதிக்கவே விடக்கூடாது, பொங்கவும் விடக்கூடாது. கரெக்டாக காய்ச்சி முதல்ல டிகாஷன் அவர் ஃபஸ்ட்டு செகண்ட் சொல்கிறாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் அந்த டிகாஷனே வரும். அப்படி ஃபர்ஸ்ட் ஃபில்டர் எந்த ஊர்ல வேணாலும் அந்த டிகாஷன் இது இவர் சொல்கிற ஃபார்முலா எந்த ஊர்லேயும் பண்ணிடலாம். அது என்ன கும்பகோணத்தில் மட்டும் அப்படின்னு வரணும் சார். காப்பி பொடியை ஃபில்டரில் நீங்கள் போட்டுட்டு அதுக்குள்ளே வெந்நீர் ஊற்றி பாருங்கள், ஃபில்டருக்கு கீழே டிகாஷனே இறங்கியிருக்காது முதல்ல. இப்போவும் நான் எங்கள் வீட்டில் ஃபில்டர் நான் கிளம்புற அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் தான் டிகாஷன் போடுறேன், நான் தான் காஃபி போடுறேன். எங்கள் ஹோட்டலில் இப்போ நாங்கள் அடிக்கிறோம் சார். ஃபர்ஸ்ட் டிகாஷனில் கீழே தண்ணி இறங்காது சார். காஃபி பவுடர் மட்டும்தான் ஊறும் ஃபர்ஸ்ட் டிகாஷனில். செகண்டாக நீங்கள் வெந்நீர் ஊற்றும் போது தான் அந்த டிகாஷன் கீழே இறங்கும். இப்போவும் நான் வீட்டில் போடுறேன் காஃபி. சரி, நாங்கள் ஹோட்டல்லையும் இப்போவும் வந்து பித்தளை பெரிய செட்டில் வச்சு துணி வச்சு அழுத்தி காஃபி பொடி போட்டு வெந்நீர் ஊற்றி ஃபஸ்ட்டு டிகாஷன் அதில் அடிக்கிறோம் சார். அவர் சொன்ன மாதிரி சிக்கரையும் கலக்கக்கூடாது. இவர் சொன்ன மாதிரி அந்த பொடியை போட்டு துணி வச்சு அழுத்துவோன்னு சொன்னார், அதுவும் செய்யக்கூடாது. டிகிரி காப்பின்னு சொன்னால் இப்போ எங்கள் வீட்டுக்கெல்லாம் போடணுன்னா ஒரு 3 ஸ்பூன் போடுறோன்னு சொன்னால் அதை போட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொதிச்ச பிறகு கொதிக்க தான் விடணும். அது மெதுவாக ஸ்லோவாக தான் இறங்கும், சொல்லிட்டு தான் இறங்கணும். அவர் சொன்ன மாதிரி முதல் காப்பி டிகாஷன் எடுத்தால் டிகிரி காப்பின்னு சொல்கிறதும் தப்பு தான். அவர் சொன்ன மாதிரி 2 டிகாஷனுமே இறங்க விடுவோம். எப்படின்னா அதில் வந்து அந்த ஃபில்டருடைய அளவு இருக்கு இல்லையா, மேலே வச்சதுக்கு கீழே இருக்கிறதுல 3/4 அளவுக்கு வர அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இருக்கலாம். அது டிகிரியாக தான் நல்லா திக்காக தான் வரும். அதே போல் அந்த டிகாஷன் எவ்வளோ டிகிரின்னு சொல்கிறோமோ திக்காக இருக்கணும்னு சொல்கிறோமோ அதே போல் பாலும் அவர் சொன்ன மாதிரி தான் காய்ச்சணும். பொங்க காய்ச்சினா கூட பரவாயில்ல, ஆனால் ஏடு படியக்கூடாது. இந்த டிகாஷன் நம்ம இறக்கின கையோட டம்ளரில் சர்க்கரையை போட்டுட்டு இந்த டிகாஷனை ஊற்றி கையோடு அந்த பொங்குற பாலை அதில் விடணும். நுரைக்க அது நுரைச்சி வரும்போதே அந்த வாசனையும் அந்த இதுவும் வரும்போதே வீடு பூரா காப்பி வாசனை வரும். அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுதான் டிகிரி காப்பி. தண்ணி கலக்காத பால் நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும் அந்த பாத்திரத்தில். அது ஒரு கரண்டி வச்சு நாங்கள் கலக்கிக்கிட்டே இருப்போம் அந்த பாலை. இப்போது எனக்கு ஒன்று புரியல. இப்போ எது கும்பகோணம் டிகிரி காஃபி? உங்கள் பேர் என்ன சார்? உங்கள் பேருமா? உங்கள் காஃபி பேர் பத்மா காஃபி, உங்கள் காஃபி சுபாஷ் காஃபி. சார் உங்கள் பேர்? சிவா. சிவா. உங்கள் பேர் சிவா காஃபி. அவ்வளவுதான். ரொம்ப காலமாக இந்த டிகிரி காஃபியை நாங்களும் பித்தளச்சம்பில் வாங்கி எவ்வளோ காசு கொடுத்து ரொம்ப காலமாக ஏமாந்துட்டு இருக்கோம். கும்பகோணம் டிகிரி காப்பி ஏதோ சொல்றீங்களா, இப்போ எது டிகிரி காப்பின்னே தெரியல. டிகிரிங்கிறதே எதுன்னு தெரியல. அப்போ ஸ்பெஷாலிட்டின்னு சொல்றதே ஒரு பிராண்ட் மாதிரி தான் இருக்கோ, அப்படிதான் தெரியுது இல்லையா? ஒரு காஃபிலே அப்படி தான் இருக்கு. அப்போ ஸ்பெஷாலிட்டி என்ன? இல்லை சார், மெயினாக ஃபுட்டு தான். இட்டாலியன் ஃபுட்டு வேணும்னா நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போகணுங்க. இப்போது பஞ்சாபி ஃபுட் வேணும்னா ஒன்றுக்கு போகணும். சிஸ்லர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிஸ்லர்னாவே நிறைய பேருக்கு தெரியாது. சிஸ்லரில் எத்தனை வெரைட்டி இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் அங்கே போயிட்டு என்ன ஆர்டர் பண்ணணுன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் போயிடுவோம், இதுக்கு இது ஸ்பெஷல் இருக்குது, போய் பார்த்துருவோமே, ஏன்னா வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நம்மளால் எங்கேயுமே செய்ய முடியாது. சாதா நிறைய இருக்கிற ரெஸ்டாரண்ட்லையோ மல்டி குசன் ரெஸ்டாரண்ட்லையோ அதெல்லாம் கிடைக்காது. ஸ்பெஷாலிட்டி ஹோட்டலுக்கு ஏன் ஒருத்தர் போகணும்? 10 வாட்டி போனாலும் எனக்கு 10 வாட்டியும் ஒரே டேஸ்ட் கிடைக்கும் சார். 10 வாட்டி ஒரே டேஸ்ட் கிடைக்கும். ஐ மீன் ஒரு டிஷ் நான் தேர்ந்தெடுக்கேன். அமெரிக்கன் சாப்ஸி போகிறேன்னா ஒரு 10 டைம்ஸ் நான் அந்த ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணுறேன்னா எனக்கு 10 டைம்ஸ்மே நான் அதை வந்து சேம் டேஸ்ட்டில் தான் ருசிச்சிருக்கேன். கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் டேஸ்ட். கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். வேற எதுக்காக ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்? லைட்டர் வெயினில் சொல்லணும்னா அந்த மெனு நேமை படித்து பார்க்கறதுக்காக போகலாம் சார். அது வந்து படிக்கவே முடியாது, அப்படி ஒரு மெனு பேர் போட்டிருப்பாங்க. அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக போகலாம், ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். ஆமாம். வேற என்ன எதுக்காக ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்? கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். இப்போ லுக்கில் ஒரு டிசைனிங் சொன்னீங்க இல்லையா, இன்டீரியர் டிசைனிங் ஆர் ஃபுட் ப்ராசஸிங் டிசைனிங், அந்த சர்வீஸ் பண்ணுற டிசைனிங், இது எல்லாமே கொஞ்சம் நார்மலை விட அப்நார்மலாக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும்.
ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாத்துலேயும் நான் அப்போத்தந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு அனுபவம் வந்து 30 இயர்ஸ். 30 இயர்ஸில் வந்து நீங்கள் கேட்குற ஸ்பெஷாலிட்டி இந்த மல்டி குஷன்றது தான் வந்து ஸ்பெஷாலிட்டி. அங்கே என்ன கிடைக்கும்னா, இவங்க சொன்னாங்க மெனு கார்டு படிக்க முடியலன்னு, எல்லாமே ஃப்ரெஞ்சில் தான் இருக்கும். இந்த ஸ்டைல் ஆஃப் த அலகாட் பொஃபேட்டுன்றது வந்து அந்த வேஸ்ட் அது பாருங்கள் எல்லாம் செய்கிறாங்க பாருங்கள் ஃபுட்டு. அந்த ஃபுட்டெல்லாம் மார்னிங் வந்து அந்த செஃப் வருவார், வந்து அதெல்லாம் என்னென்ன இருக்குது, மீட் என்ன இருக்குது, அது எல்லாத்தையுமே டிசைனிங் பண்ணி அதெல்லாம் மொத்தமே பொஃபேட் போடுவாங்க. ஐயோ ஆமாம். அதில் வந்து என்ன இருக்குன்னா டேஸ்டிங்க்கு க்ரீம், பட்டர், நான் நேம் சொல்ல விரும்பலை, ஹோட்டல்ஸ் நேம். ஓகே. எந்த இடத்துல நீங்கள் பஃபேட் சாப்பிடுங்க, உங்களுக்கு ஃபுட் பாய்சனிங் ஈஸியாக ஆகும். அதே அலக்காட்டு வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனா அலக்காட்டே இப்போ நிறைய இடத்துல போங்க அடிக்கிறாங்களே, அது பஃபேலேருந்து எடுத்தாந்து வச்சுட்டு போயிடுறாங்க. வீட்டுலேயும் சரி ஹோட்டல்லையும் சரி எந்த இடத்துலையும் ஃப்ரிட்ஜு இல்லாமல் இல்லை. சரி. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இவங்களும் சமைக்கிறதில்ல, ஹோட்டல்ஸும் சமைக்கிறதில்ல. இவங்களை விட அதிகமான ரொம்ப டெம்பரேச்சர் ரொம்ப லோவில் நாங்கள் வச்சுருக்கோம். அப்போ எப்படிலாம் ரீயூஸ் பண்ணுறாங்க அல்லது ரீசைக்கிள் பண்ணுறாங்க? எதுலது ஃபுட்டை ஆயில் வந்துங்க, ஆயில் வந்து எல்லாமே வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸ் வந்து எல்லாமே வந்து இப்போ இருக்கிற ஒரு சட்டத்தின்படி யாரும் வந்து சைக்கிளிங் பண்ணுறது கிடையாது. அது வீட்டில் வேணா பண்ணலாம். அப்பளம் பொரிச்சாங்கன்னா ஒரு தடவை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா எங்களுக்கு வந்து கடுமையான சட்டங்க இருக்கு. எனக்கு எல்லாமே ஓகேயா இருக்கு. ஆனா பஃபேல மிஞ்சினதை ஆமா சார் டிசைன் பண்ணி அடுத்த நாள் கொடுப்பீங்க. அது வந்து நீங்க அது வந்து மறுக்க முடியாத உண்மை சார். ரீசைக்ளிங் இது கிடையாது சார். சர்டன் ப்ராடக்ட்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். மத்தியானம் தயிர் மிந்துருச்சுன்னா சாயந்தரம் மோராக்குற மாதிரி கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் ஒழிய ரீசைக்ளிங் இப்போ யாருமே பண்ணுறதில்ல சார். ஏன்னா டேஸ்ட் கான்ஷியஸு, குவாலிட்டி கான்ஷியஸ் இருக்காங்க. அதுவும் பொஃபேலாம் வந்து இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு சாப்பிட போகிறவங்க அதனுடைய ஈஸியாக அதனுடைய டெண்டர்னஸ், ஒரு மீட்டாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், அந்த டெண்டர்னஸ் வச்சு இது எப்படின்றது கண்டுபிடிச்சிருவாங்க. இவர் சொல்கிற மாதிரி சில ஹோட்டல்ஸில் ஹாஃப் குக்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க எனி டைம். அது அப்பப்போ வேணுங்கிறது இருந்தாலும் எடுத்துக்குவாங்க. ரெகுலராக மற்ற மிலிட்ரி ஹோட்டல்ஸோ இல்லை ரெகுலர் நான்வெஜிடேரியன் ஹோட்டல்ஸில் அன்னன்னைக்கு சமைச்சு அன்னன்னைக்கு காலி பண்ணிடுவாங்க. சாப்பாடு அப்படின்னாலே பசிக்கிற அளவுக்கு நம்ம ஆட்கள் பயங்கரமாக பல்வேறு விஷயங்கள் பேசுகிறாங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஸ்டேட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். வீட்டு உணவை நோக்கி திரும்ப வேண்டிய நேரம் இது அப்படின்னு ஒரு பக்கத்துலையும், ஹோட்டல் ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்ன, அதில் என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்குது அப்படின்லாம் பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இப்போது ஒரு கெஸ்ட் நம்ம ஷோவில் நம்ம கூட சேர்ந்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இணைய பதிவர், எழுத்தாளர் அராத். ஏற்கனவே அவரை நம்ம ஷோஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். லெட்ஸ் வெல்கம். வணக்கம். தேங்க்யூ அராத். உங்ககிட்ட தான் இப்போ இந்த கேள்வி ஒன்று நான் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஹோட்டல் போகிறதுங்கிறது கொஞ்சம் அதிகரிச்சு தான் இருக்குது முன்ன விட, ரைட்டா? இதில் என்ன தப்பு இருக்குது? ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வருது. ஓகே, வேற ஹோட்டலுக்கு போகிறதுல என்ன தப்பு சார்? இன்னைக்கு ஒரு நல்ல நாளில் கூட ஹோட்டல் போகிறத ஹேபிட் ஆக்கிட்டாங்க சார். முதல்ல பொங்கல்னா வீட்டில் தான் சாப்பிடுவோம். இப்போ அப்படி கிடையாது. பொங்கல்னா ஈவினிங் மத்தியானம் தான் செஞ்சாச்சு இல்லையா, ஈவினிங் எல்லாரும் ஃபேமிலியோட ஹோட்டல் போகலாம் அப்படின்றாங்க. அந்த ட்ரெடிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது சார் இந்த ஹோட்டல் போகிறதுனால. வீட்டில் ஒன்றா இருக்கிறதுங்கிறது குறையுது சார். ஆக்சுவலாக மசில் மெமரி ஆக்க பார்க்குறாங்க. ஒரு பையனோ பொண்ணோ வந்துட்டு பிறந்ததுலேருந்து 21 வருஷம் பார்த்தீங்கன்னா மசில் மெமரின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா அவங்க வீட்டிலேயே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. வீட்டு ஃபுட் அவங்க வந்துட்டு பிறந்ததுலேருந்துட்டு அப்பா அம்மா வந்துட்டு அவனுக்கு 21 வயசு, அதாவது காலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல, காலேஜ் முடிக்கிற வரைக்கும் வந்துட்டு வீட்டு சாப்பாடு கொடுத்துட்ருப்பாங்க. காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு பொருள் ஈட்டுறதுக்கோ இல்லை வந்துட்டு ஜாப் ஓரியன்டாக வேற ஒரு இடத்துக்கு சுவிட்ச் ஆகும் போது ஒரு கம்பல்சரி வந்துடுது. அந்த இடத்துல வந்துட்டு அவுட் சைட் ஃபுட் தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு அதே வந்துட்டு பழக்கமாக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாதத்தில் வந்துட்டு ஒரு 3 நாள் அப்படின்றதே வந்துட்டு ஒரு பிக்கிள் மாதிரி இருக்கணும். ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட் போகிறது சும்மா ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு இதை வந்துட்டு மசில் மெமரி ஆக்க பார்க்குறாங்க. அதாவது அந்த 21 வருஷம் பழக்கத்தை வந்துட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அப்படியே வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. 10 வருஷத்துக்கு வந்துட்டு அதே பழக்கத்தை உருவாக்க பார்க்குறாங்க. அதுதான் வேணாம் அப்படின்னு. இல்லை, ரொம்ப ஆழமான இது ஒரு பாயிண்ட், ரொம்ப ஆழமான பாயிண்ட் நீங்கள் சொல்லியிருக்கிறது. ஒரு மசில் மெமரியாக அதை மாற்ற பார்க்குறாங்க. ஒரு ட்ரெடிஷ்னலாக 21 வருஷமாக அந்த ஒரு ஜெனட்டிக்கலாக நம்ம கிராஸ் பண்ணி வந்த அந்த எல்லாத்தையும் இதை உடைக்க ட்ரை பண்ணுது. வேற இப்போ நம்ம எப்போவுமே நம்ம ஃபேமிலியாக போகிறோம்னாக்க குழந்தைங்க வந்து டெய்லி போகணுன்னு லைக் பண்ணுறாங்க. குழந்தைங்க குழந்தைங்க கொஞ்சம் அதிகமாக குழந்தைங்க வந்து பழக்கத்துக்கு வந்துடுறாங்களா? அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம வந்து நினச்சிட்டு இருப்போம், நம்ம ஒரு நார்மல் சேலரி வாங்குறோம் அப்படின்னாக்க
மந்த்லி ஒன்ஸ் டைம் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். திடீர்னு பையன் என்ன போகலாம், அப்பா ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அவனோட மென்டாலிட்டி மாறிட்டே வருது. அப்படியே குழந்தைங்க வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நம்மளோட பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம போவோம். ஆனால் குழந்தைங்க அப்படி கிடையாது, வாங்க வாங்க போகலாம்னு சொல்லும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் வருது. எங்கள் ஜென்ரேஷன் வி ஆர் டென் டு கோ டு ஹோட்டல். இப்போ அம்மா அப்பா வீட்டில் பேரண்ட்ஸ் இல்லைனா ஹோட்டல் போயிடும். ஸோ டே பை டே நாங்கள் நாளைக்கு எங்கள் வீட்டில் யாரும் இல்லைனா நாங்களாக தனியாக எடுத்து செய்ய மாட்டோம். வி ஆர் ஃபர்கெட்டிங் டு நாங்களே இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் வரமாட்டேன்றோம். நாளைக்கு எனக்கு எதாவது செய்யணும்னா வீட்டில் பொருள் இருக்கும், ஆனால் எனக்கு செய்ய தெரியாது. ஜஸ்ட் பிகாஸ் யாருமே இல்லைனாடி நான் ஹோட்டல் போய் பழகிக்கிறேன். ஸோ இப்படி வர வர அவங்க டிபெண்டன்சி வந்து லாட் ஆஃப் திங்ஸ் தி ஆர் டிபெண்டிங் ஆன் ஹோட்டல். அவங்களே செல்ஃப் குக்கிங்கில் அதெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. ஜஸ்ட் கோயிங் டு ஆஃபீஸ் போனால் போகாதுமா, அப்படி போகவே போகாது. இந்த செல்ஃப் குக்கிங்லாம் போயிருங்கலாம் பயங்கரமான அபரிமிதமான கற்பனை. இல்லை சார், நான் இட் இஸ் ஆக்சுவலி க்ளோஸ்லி ரிலேட்டட் டு லேசினஸ் தான். அந்த லேசினஸ் நான் பாயிண்டாக வைக்கலாம். வேர்ல்டு முழுக்க ஹோட்டலுக்கு போகிறாங்கம்மா, ஹோட்டலுக்கும் போகிறாங்க, வீட்லேயும் சமைக்கிறாங்க. கரெக்ட். நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு ஒரு ஹெல்த்தி ஃபுட்டை தேடி தேடி நீங்களே சமைச்சிருவீங்க. நீங்கள் ஹோட்டலுக்கு போய் வாங்கி சாப்பிட்றதுனால உங்களுக்கு சமையல் தெரியாமல் போயிருங்கிறதே ஒரு அதீதமான கற்பனை. அப்படி கிடையாது, அப்படிலாம் நடக்காது. என் கேள்வி, ஏன் வீட்டு உணவு தான் நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க? வீட்டு உணவு எதுக்காகனா எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது சார். காஸ்ட் வைஸ் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட முடியுது. எங்கள் அம்மாவுக்கு வந்து எனக்கு என்ன பிடிக்குங்கிறது நல்லா தெரியும். சாம்பார் பிடிக்குமா, இட்லி பிடிக்குமா அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செய்வாங்க. அதனால எனக்கு அது ரொம்ப ஒரு கன்வீனியன்ட். எக்கனாமிக்கலாக இருக்குது, விரும்பினதை சாப்பிட முடியுது. ஓகே, ஒருவர் ஏன் வீட்டு உணவை அதிகம் சாப்பிட வேண்டும், அதுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? சார், வெளி ஃபுட் சாப்பிட்றதுனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். வெளியே சாப்பிட்டா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். வீட்டு சாப்பாடில் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஸோ என்ன கலக்குறாங்க, என்ன செய்யறாங்க எனக்கு தெரியும். தண்ணியிலேருந்து இப்போ ரைஸுக்கு வந்துட்டு தண்ணி வைக்கிறாங்கன்னா அது வந்துட்டு நம்ம டெய்லி நம்ம குடிக்கிற தண்ணியை கூட வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, வந்துட்டு இந்த வாட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க உங்களுக்கு தெரியும். வேற என்ன ரீசன்? சார், நம்ம விரும்பிய சாப்பாடை வீட்டில் சாப்பிட்லாம். இப்போ திடீர்னு நமக்கு துவையல் வேணும்னு வைங்க, இதை ஹோட்டலில் கேட்க முடியுமா? வத்தல் வேணும், வடகம் வறுக்கணும், கருவாடு வறுக்கணும். மதியத்தில் ஒரு 4 மணிக்கு போகிறோம், சைட்டுக்கு போயிட்டு வர்றோம். 4 மணிக்கு வரையில் ஹோட்டலில் போய் நம்ம இந்த சாப்பாடை சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. ஆனால் இன்னைக்கு யதார்த்தங்கிறது கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. எல்லாரும் வீட்டுக்குள்ளே இல்லை இல்லையா? பெருவாரியானவர்கள் மொபைல்லே இருக்கும், மூவிங்லேயே இருக்கும். ஏதோ ஒரு வேலை சார்ந்து வெளியில தான் எல்லாருடைய வாழ்க்கையுமா இருக்குது இல்லையா? இப்போ எப்படி என்ன பண்ணுறது? சார், இந்த மாதிரி ரோமிங்லேயே இருக்கான்னு சொல்கிறீங்க. அந்த டைமில் நான் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போவேன். பாக்ஸில் போட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போவேன். ஓகே, கட் பண்ணி. வேற மற்றவங்களாம் என்ன பண்ணுறீங்க? வெளியில் போகிறப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க? சமைச்சு எடுத்து கட்டிட்டு போயிடுவோம் சார். எவ்வளோ பேர் சமைச்சு வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டே போகிறாங்க எல்லா இடத்துக்கும் இன்னைய தேதியில்? ஒரு 20% 25% தான் சார். இதாங்க கணக்கு. உண்மையிலேயே சாப்பாடை உங்களுக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு பயங்கர கூச்சம் இருக்குங்கிறது தான் உண்மை. உங்களுக்கு இல்லை, நீங்கள் பழைய ஆட்கள் உங்களுடைய எங்கேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க நான் சொல்லட்டுமா? தொழிற்சாலையிலேருந்து ஆரம்பிச்சிருப்பீங்க. அது ஒரு கல்ச்சர். நம்ம சைக்கிள் முன்னாலே அந்த டிஃபன் பாக்ஸ் தொங்கும், அந்த கதை வேற. இப்போ நம்ம ஆட்கள் அதை கொண்டு போகிறதுக்கே கூச்சப்படுறாங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய உண்மையில் பாதி. நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் சார். அது அது 2 வீலர்லாம் மாட்டி எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு போக நமக்கு கூச்சமாக இருக்கு. சார், அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் பாசஸ் சார். அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் பாசஸ் காலேஜஸ்லையும் சரி ஆஃபீஸ்லையும் சரி அந்த ஒரு ஃபுட் பாசஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஆல்ரெடி தே ஆர் இன்க்ளூடிங் இந்த சிடிசிலையும் சம்டைம்ஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு நம்ம வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து உள்ளே அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் உள்ளே கேஃபட்டேரியா அந்த ஐடி பார்க்ஸ்லாம் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஃபுட் பாசஸ் எடுத்துகிட்டு அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சிம்பிள், அதுதான். அதனால தான் வேஸ்ட் பண்ண வேணாம். இன்னொரு எதுக்கு நம்ம சமைக்க சொல்லணும், எனக்கு தான் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துட்டாங்க ஃபுட் பாஸ், இதுக்கு மேலே எதுக்கு நான் சமைக்க சொல்லணும்னு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. முள்ளங்கி சாம்பார்லாம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன் பண்ணோடனே அந்த முள்ளங்கி ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதனாலேயே சில பேர் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெசிடேட் பண்ணுவாங்க. எங்கே வந்து கமெண்ட் பண்ணிடுவாங்களோ இந்த சாப்பாடை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரெகுலராக நம்ம லஞ்ச் எடுத்துகிட்டு போயிருந்தா கூட நம்ம ஒரு நாள் அதை ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஏன்னா நம்ம கொலி கூட உட்காந்து சாப்பிடும்போது அவங்க வந்து கிண்டல் பண்ணுறதுனால நம்ம அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சோத்து மூட்டை டெய்லியும் சோத்து மூட்டை கட்டிட்டு வரான், அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறது. தென் வந்து கஞ்சத்தனம் பண்ணுறான், அதுமாரி சொல்கிறது. ஏன்னா அவங்க வந்து பாஷா காட்டிக்கிறதுக்காக வெளியில் ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிடுவாங்க. நம்ம ரெகுலரைஸராக வீட்டிலேருந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அவங்க அந்த மாதிரியான கிண்டல் இதுமாரி பண்ணுறதுனால நம்ம அதை ஸ்டாப் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ மாடர்ன் ஆஃபீஸர்ஸ் சாப்பாடு கொண்டு வர்றவங்கள ஒரு ஸ்டிஞ்சி அப்படின்னு ட்ரீட் பண்ணுது. டெஃபினட்டாக. ஒருவர் ஏன் வீட்டு உணவை அதிகம் சாப்பிட வேண்டும், அதுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? ஒரு மஞ்சூரியன் அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு மஞ்சூரியன் எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் சோயா சாஸு கலரு எல்லாமே சேர்க்குறாங்க. அதில் எடுத்து சாப்பிட்டு கை கழுவும் போது பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாக மருதாணி போட்ட மாதிரி இருக்குது. ஒன்று. இன்னொன்று, இன்றைக்கி சாம்பாரில் வந்து சவுத் இண்டியன் சாம்பார்லேயே வந்து அஜினமோட்டா கலக்கிறாங்க.
நிறைய பேர் நிறைய ஹோட்டல்ஸில் அவாய்ட் பண்ணுறாங்க. பட் இன்னும் ஒரு சில பேர் டேஸ்ட்டுக்காக அது அஜினமோட்டாவை சாம்பார் சவுத் இந்தியில் சேர்க்கவே தேவையில்லை. அது வந்து சைனீஸ் ஃபுட்டுக்கு கொஞ்சமாக போட்டு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக, அதை வந்து டேஸ்ட் கொடுக்கறதுக்குன்னு அதை வந்து சவுத் இந்தியில் ஃபுல்லாகவே சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது. அது ஒன்று. இன்னொன்று இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா அது யூஸ்டு ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பூரிக்கு வடைக்கு ஒரு விதமான ஆயிலும், இந்த ஃப்ரையருக்குன்னே 65 மற்றபடி இந்த ஃப்ரை பண்ணுறதுக்குனே ஒரு ஆயில் இருக்கும். அது எப்படி பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆன் பண்ணாங்கன்னா அது சுண்ட அது அதில் சூடாகிட்டே இருக்கும். அதில் போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. அதெல்லாமே வந்து நம்ம ஹைஜீனிக் பொருள் தான் அது. வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸில் வந்து வாட்டர் வந்து ஏரோ பிளான்ட் வச்சுருக்காங்க. பட் ஏரோ பிளான்ட்டை யாருமே வந்து மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. இல்லை சார், அவர் சொல்கிறாரு இந்த கலர் கலக்குறாங்கன்னு, அது உண்மையாக கலக்குறாங்க தான் சார். பட் தட் இஸ் வந்து லெவல் விச் இஸ் மெயின்டைன் பை தி கவர்மெண்ட், அதான் கலக்குறாங்க சார். ரெண்டாவது வாட்டர் இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது ஹோட்டல் டு ஹோட்டல் இப்போ எல்லாமே கேன் வாட்டர் தான் வாங்குறாங்க. கேன் வாட்டரே நிப்பாட்டினா ஹோட்டல் நடக்காது தான் உண்மையிலேயே. ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஆர்ஓ சிஸ்டம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுறது இல்லைங்க. நாங்கள் போட்டு பார்த்துட்டு அது ஃபெயிலியர் தான் ஆர்ஓ சிஸ்டம். அதனால் கேன் வாட்டர் தான் வாங்குகிறோம். கேன் வாட்டர் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த ஹோட்டலில் தண்ணியும் கரெக்டாக இருக்கும். ஆயில் சொல்கிறார்ல சார், ஆயில் வந்து அப்படி யூஸ் பண்ணவே முடியாது சார். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒரு 65 போடுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ப்ராக்டிக்கலாகவே 65 சரிங்கன்னா அதில் இருக்கிற உப்பெல்லாம் அதில் இறங்கிடும். நீங்கள் அதில் போயிட்டு வேறு டிஷ்ஷு போட்டிங்கன்னாவே இந்த டேஸ்ட் அதில் வந்து கோட்டிங் ஆகும், சேஞ்ச் ஆகுங்க. ஃபிஷ்ஷு போடுற டிஷ்ஷில் போய் நீங்கள் சிக்கன் போட முடியாதுங்க. அந்த ஃபிஷ்ஷுடைய ஸ்மெல் சிக்கனில் இருக்கும். இது வந்து நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தகும். பட் ஆனால் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு அந்த ஆயில், அதாவது பாருங்க கோபி மஞ்சூரியன் ட்ரை எப்படி பண்ணுவாங்க, கோபியை கட் பண்ணிட்டு அதை பேட்டர் பண்ணி ஆயில் ஃப்ரை பண்ணிட்டு அது சாட்டே என்ன பண்ணுவாங்கன்னா டேஸ்ட் மாறி வெஜிடபிள்ஸ் ஐட்டம்லாம் அதோட டேஸ்ட் கொண்டு வந்துருவாங்க. நார்மலாக வெஜிடபிள் ஹோட்டலில் இருக்குது பார்த்தீங்க, வெஜிடேரியன்லாம் நம்ம செய்கிறோம் இல்லையா, இப்போ நான்வெஜ் ஹோட்டலில் நம்ம செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி இந்த கோபிலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி தான் சார் வச்சுருப்போம், ஃப்ரை பண்ணி பேட்டர் பண்ணி. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஹோட்டல் உணவு, வீட்டு உணவு, இதுக்குள்ள நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். நான் ஹோட்டலில் போய் உட்காந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பாட்டில் வாட்டர் வேணுமா ரெகுலர் வாட்டர் வேணுமான்றது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்குது. ஆமாங்க. ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்தேன்னா, நான் எவ்வளோ பெரிய ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்தேன்னா, ஆமாங்க, அவ்வளோ காசு கொடுத்து சாப்பிட்றப்ப நல்ல நார்மல் தண்ணி கொடுக்கறது அவங்களோட பேசிக் கடமைன்றதை சின்ன ஹோட்டல்லேருந்து பெரிய ஹோட்டல் வரைக்கும் எல்லாமே மறந்துடுறாங்க. நான் முடிச்சிடுறேன். ஓகே. அவங்களா கஸ்டமர் வந்து எனக்கு பாட்டில் வாட்டர் கொடுங்கன்னு கேட்டால் நீங்கள் கொடுக்கலாம். அது நீங்கள் கேட்குறப்பயே சார் பாட்டில் வாட்டர் அப்படின்றப்ப ஒரு ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளை நம்ம காட்டணுன்ட்டே சில பேர் பாட்டில் வாட்டர் கொடுங்கன்றாங்க. நான் என்ன கேட்பேன்னா, சார் உங்கள் ஹோட்டலில் வந்து ரெகுலர் வாட்டர் கேவலமாக இருக்குமா அப்படின்னு கேட்பேன். இல்லை சார் நல்லாயிருக்கும் சார். இப்போ நல்லா இருக்கும்னா நீங்கள் அதை தானே ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இது ஒன்று. ஓகே. ரெண்டு, அந்த பாட்டில் வாட்டரையும் நீங்கள் வந்து ஒரு வேல்யூ ஆடட் சர்வீசஸாக தான் உள்ளே கொடுக்குறீங்க. அதில் எம்ஆர்பி இருக்கும், 20 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 40 ரூபா வரைக்கும் பில்லு போடுறாங்க சார். இவங்க ஹோட்டல் ஒரு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வைக்கலாம். நீங்கள் வேலைக்காரங்கெல்லாம் வச்சுருக்கீங்க, அதில் எவ்வளோ வேணால் அதில் கேள்வியே கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் அதில் விலை வச்சுக்கலாம். ஒரு பாட்டிலை 20 ரூபாய்க்கு அவன் எம்ஆர்பி போட்டிருக்கான், அவங்களுக்கு ஒரு 15 ரூபா 14 ரூபாய்க்கு தான் அவனே கொடுப்பான். அதில் உங்களுக்கு அடிப்படை லாபம் 4 ரூபா 6 ரூபா ஆல்ரெடி வந்துடுது. ஃப்ரிட்ஜ் அவன் ஓசியாக கொடுத்துட்றான். அதில் எதுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 20 ரூபா போட்டு 40 ரூபான்னு விற்கிறீங்க அந்த பாட்டில்? ஹோட்டலில் வந்து 20 ரூபா இருக்கிற வாட்டர் பாட்டில் நாங்களே 30 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். சரி, ஓகேங்களா. ஏன் விற்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்மளது வந்து சாப்பாடு சாப்பிடும்போது மட்டுமே விற்கக்கூடிய பொருள் சார். இந்த ஃப்ரிட்ஜுக்கு ஆகும் பாத்தீங்களா கன்சம்ப்ஷன். பிசினஸ் தண்ணி விக்கிறது இல்ல சார். இல்ல பிசினஸ் தண்ணி விக்கிறதுக்காக விக்கல நான். அது இல்லீகல் வேற. எம்ஆர்பிக்கு மேல நீங்க விக்க கூடாது. எம்ஆர்பி அதிகமா போட்டு கூட இருங்க வர. இதுக்கு எம்ஆர்பி அதிகமா போட்டு கொடுக்கிறதுக்கு கூட the companies are ready. சார் அதெல்லாம் அப்புறம் சார். இல்ல சார், ஏன் விக்கிறாங்கன்னு சொல்றதுக்கே வாங்குற விலைக்கே விக்கணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறோம்ல, அதுல அந்த அளவுக்கு வந்து நஷ்டம் தான் சார் ஏற்படும். என்ன நஷ்டம் இருக்கு? இப்போ ஒருத்தர் கடையில தண்ணி பாட்டில் விக்கிறார் சார், 20 ரூபாய்க்கு விக்கிறார், அவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 4 ரூபாய் கிடைக்கும் சார். 4 ரூபாய் கிடைக்கும்ல. அவருக்கு 4 ரூபாய் கிடைக்கும்னா உங்களுக்கு 4 ரூபாய் கிடைக்காது? எனக்கு ஏன் 4 ரூபாய் கிடைக்கும்? இல்ல சார், என்னோட ஓவர் ஹெட்டிங்ஸ் அதிகமா இருக்கும்போது கிடைக்காது இல்ல சார். ஓவர் ஹெட்டிங்ஸ் அதிகமா இருந்தா, அதாவது தண்ணீர் கொடுக்க வேண்டியது சாப்பாட்டோடங்கிறது உங்களுடைய அடிப்படையான கடமை சார். இல்ல எக்ஸாக்ட்லி இது பிசினஸ். ஹோட்டல் வந்து சேவை மையம் கிடையாது. இல்லன்னு சொல்லுங்க. ஏன்னா இட் ஆல் நாங்க எல்லாமே எகனாமிக் போடுறோம். பணத்தை போட்டா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நீங்க ரொம்ப தர்ம நியாயத்துக்கு உட்படாம பேசவே பேசாதீங்க. உங்க சாப்பாடு அதுக்கு நீங்க கூடவே கொடுக்க வேண்டியது தண்ணி. இல்ல எங்க ஹோட்டல்ல தண்ணி கேவலமா இருக்கும், வீட்ல இருந்து வரல எடுத்துருவாங்கன்னு சொல்லிருங்க. என்ன சார் சிரிக்கிறீங்க? 20 ரூபானா பரவாயில்ல, அதை ஏன் 40 ரூபான்னு விற்கிறீங்கன்னு கேட்டா, நீ வந்து இஷ்டப்பட்டா வாங்க இல்லைன்னா போன்றது வந்து நீங்க கஸ்டமர்கிட்ட பேசுற மாதிரி இல்லை. அது
இல்லை First வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உள்ள வர்றவங்க கெஸ்ட்னு சொல்லுவீங்க இல்லையா, அவன்கிட்ட போய் நீ இஷ்டப்பட்டா வாங்கலாம் சொல்ல முடியாது நீங்க. கண்டிப்பாக சொல்ல முடியாது. அடுத்தது இன்னொரு பிரச்சனையும் சொல்றேன். இந்த பிராண்டட் மினரல் வாட்டர் இருக்குல்ல, சில நல்ல ஹோட்டல்ல தான் அட்லீஸ்ட் அதையாவது வச்சிருக்காங்க. இன்னொரு டைப்பை போட்டுக்கிட்டு உருப்படா வெட்டி பாட்டில், அது பேரே தெரியாது, அது பார்த்தீங்கன்னா போலி பாட்டில்னு தெரியும், அதையும் வச்சுட்டு 30 ரூபாய்க்கு விற்கிறது. நான் சொல்ற பிரச்சனை எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, உங்ககிட்ட யாரும் சண்டை போடல. இந்த ஒரு நீங்க அந்த ஃபுட்டு விற்கிறீங்களா, அதான உங்களோட மெயின் பிஸ்னஸ். அதுல தரத்தை கூட்டி இன்னும் 10 ரூபா கூட அதிகம் வச்சுங்க, உங்களோட ரைட் அது. தண்ணிங்கிறது ஒரு வேல்யூ ஆடட் சர்வீசஸ், உங்களோட மெயின் பிஸ்னஸ் கிடையாது அது. இல்லை, இந்த தண்ணியை பொறுத்த மட்டும் அதாவது விலை அதிகமாக வச்சு விற்கிறது தவறு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். அதே நேரத்தில் ஒரு மீடியமான உள்ள ஹோட்டலில் கேன் வாட்டர் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ சாதாரண ஹோட்டலில் கூட, இன்னும் சொல்ல போனால் சாலையோர விடுதிகளில் கூட இப்போ கேன் வாட்டர் இருக்குது. அந்த கேன் வாட்டரை வர்றவங்க டம்ளரில் பிடிச்சி தான் போட்டிருக்க பாக்குக்கு வாயை குப்பிடிச்சு துப்புறாங்க. பார்த்துருப்பீங்க நீங்கள். நாங்கள் அந்த கஷ்டத்தை நாங்கள் உணர்றோம். நாங்கள் 20 ரூபா 25 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அந்த தண்ணி. அந்த தண்ணியை வர்ற கஸ்டமர், இதனால என்னோட கடையில் ஒரு 2-3 கஸ்டமர் எனக்கு லாஸ் ஆகிருக்கு. தண்ணியை வாயை கொப்பளிக்கும், அப்படியே ஜக்கோட எடுத்துகிட்டு போவாங்க, வாயை கொப்பளிப்பாங்க, துப்புவாங்க. இது கஸ்டமர் சைடு தப்பு. ஸோ அதை வந்து அதற்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், வாட்டர் கேனை வாங்கி வச்சிடுறோம். அது கேன் வாட்டராக இருந்தால் கூட நாங்கள் வாட்டர் கேனை வாங்கி வச்சிடுறோம். நீங்கள் காசு கொடுத்து வாங்கி அதை நீங்கள் வாயை குப்பிடிச்சாலும் சரி, கீழே ஊற்றினாலும் சரி, அது உங்களோட இது. மோஸ்ட்லி பாருங்கள், வாட்டர் கேன் வாங்குறவங்க கூட அதை முழுமையாக குடிக்கிறல. இப்போ அது ஒரு பந்தா நிலையாயிருச்சு. இப்போ சார் நான் ஃபீல் பண்ணுற ஒரே பொருள் வந்து காஃபி தான் சார். எந்த கடையாக இருந்தாலும் வந்து அதிகபட்ச விலை சார். அது எப்படி சொல்கிறதுனா டபுள் மடங்கோட அதிகமாக தான் சார் விற்கிறாங்க. ஓகே, காஃபி விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. வேற இட்லி வைக்கிற விலை வந்து சரியில்லை சார். இட்லி விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆமாம் சார். ஓகே, வேற பரோட்டா 2 ஆர்டர் பண்ணோம். அதுக்கு நாங்கள் நார்மலாக கேட்டோம், 2 பரோட்டா சார், நார்மல் கிரேவி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம். இல்லை மேடம், நார்மல் கிரேவி கிடையாது, நீங்கள் என்ன சைட் டிஷ் தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பரோட்டாவோட விலை 15 ரூபா. ஓகேங்களா, அந்த சைட் டிஷ்ஷோட விலை கேட்டால் 180 ருபீஸ் சொன்னாங்க. அந்த ஹோட்டல்லேருந்து எந்திரிச்சு வந்துட்டோம். உன் ஹோட்டலில் 2 பரோட்டா சாப்பிட பரோட்டா விலை 15 ரூபா, ஆனா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் வந்து நான் 180 ரூபா கொடுத்து அது மாதிரி சொல்லல. எவ்வளவு கோவம் வருது உங்களுக்கு? அரைஞ்சலாம் போல கோவம் வரும். உண்மையாக அரைஞ்சலாம் போல கோவம் வரும். மீல்ஸ் 95 ருபீஸ் சார். ஒரு கப்பு தான் சார் இருக்கும். 2 பொரியல், கேசரி கொஞ்சோண்டு வைப்பாங்க, தயிரும் தண்ணி மாதிரி தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அநியாய விலை. அது வந்து அது ஒரு வயிற்று கூட அரை வயிற்று கூட பத்தாது சார். 95 ருபீஸ். சிக்கன் 65 ஒரு 4 பீஸ் வச்சு கொஞ்சம் வெங்காயம் வச்சு எப்படியும் வந்து 180 ருபீஸ் கொடுக்குறாங்க சார். அது ரொம்ப ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். வேற எந்த விலை ரொம்ப அநியாயமா இருக்கு? சார் தோசை சார். தோசை இட்லிக்கு ஒரு கப்பு மாவு யூஸ் பண்ணுறாங்க. ஒரு இட்லி 5 ரூபான்னு வச்சிங்களேன். அதே மாவு தான் தோசை ஊற்றுறாங்க, ஆனால் 20 ரூபா வாங்குறாங்க சார். ஆனால் 20 ரூபாய்க்குலாம் இப்போ ஏது தோசை? அதுவே கம்மி தான். இல்லை, குவிக் லன்ச்சு, அந்த மினி லன்ச்சு, அதிலலாம் இவ்வளோதான் எடுக்க முடியும். அப்படியே வச்சுருவாங்க. இந்த சீமந்த சாப்பாடு மாதிரி அதில் ஒரு வாய் எடுத்து சாப்பிடலாம். அந்த சப்பாத்தி சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளங்கை அளவு தான் இருக்கும், அதுக்கு கொஞ்சோண்டு இருக்கும், எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அதோட ப்ரைஸ் வந்து 200 அபவ். குவிக் லன்ச், மினி லன்ச் அந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்டாரண்ட், ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. வேற சாப்பிட்டுட்டு எனக்கு வயிற்றுச்சலாக இருந்துச்சுங்க அப்படின்னு எதை சொல்லுவீங்க விலையை பார்த்துட்டு? இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாம் அநியாய விலை சார். நமக்கு தெரியாதுங்கிறதுக்காகவே இவங்க வைக்கிறது தான் சார் விலை. நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் அவங்க வைக்கிற விலை எதெல்லாம் ரொம்ப அதிக விலை? நான் ரொட்டி, ஆலு பரோட்டா, இந்த மஞ்சூரியன் கிரேவி, அது ஒன்றுக்கும் கிரேவிக்கு ஒரு மாதிரி, ரெண்டும் ஒரே இதில் தான் செய்கிறாங்க. கிரேவிக்கு ஒரு மாதிரி, ஃப்ரைக்கு ஒரு மாதிரி. ரெண்டுக்கும் பார்த்தா 25 ரூபா 30 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்கும் சார். ஹோட்டலில் நடக்கிறது அத்தனையுமே எனக்கு தெரியுங்கிறதுனால பேசுகிறேன் நான். ஹோட்டலுடைய ஓனர் எவ்வளோ கஷ்டப்படுறான், கரண்ட் பில் எவ்வளோ கட்டுறான், வாடகை. சார் எந்த ஹோட்டல் ஓனர் சார் கஷ்டப்படுறாரு? 50% கம்மியாக யாராவது ப்ராஃபிட்னு சொல்லிடுங்க சார். நீங்கள் பிஸ்னஸ்லேயே பேக்கரி சார், நான் சொல்கிறேன், பிஸ்னஸ்லேயே பேக்கரி, ஸ்வீட் ஸ்டால் அண்ட் ஹோட்டல், இது 50% கீழே ப்ராஃபிட் இல்லை சார். கிடையாது சார். நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இன்னைக்கு தோசை விலை நியாயமான விலையா, கரெக்டான விலையா? இல்லை சார், கர்நாடகா கேரளாவில் பார்க்குறப்போ தமிழ்நாடு தோசையோ இட்லியோ நம்ம ஊரோட கம்மியாக தான் விற்கிறாங்க சார். அது உண்மைதான். தமிழ்நாட்டிலேயோ வந்து சவுத் இந்தியன் டிஷ்ஷு, ஆக்சுவலாக நம்ம டிஷ்ஷு இந்திய தோசை இட்லிங்கிறது நம்ம டிஷ்ஷுன்னு சொல்கிறோம். ஆனால் அங்கே விட நம்ம கூட தான் விற்கிறோம். 2 ரீசன். ஒன்று வந்து லேபர் காஸ்ட்டு, இன்னொன்று லேண்டு பில்டிங், அந்த அந்த எஸ்டேட்னுடைய ரெண்ட்டு, இல்லை லேண்டு வாங்கின காஸ்ட்டு, கேபிட்டல் காஸ்ட்டுங்கிறது இங்கே கொஞ்சம் கூட. நாங்கள் வைக்கிறது நியாயமான ப்ரைஸ். காரணம்,
நாங்கள் 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னால் ஒரு விலையை நிர்ணயித்தோம். ஆனால் அந்த 4 மாதத்தில் போன மாதம் மட்டும் 400 ரூபா சிலிண்டருக்கு ஏறி இருக்கு. ஒரு சிலிண்டருக்கு ஒரு நாளைக்கு 5 சிலிண்டர் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். 5 சிலிண்டருக்கு 400 ரூபா × 5 2000 ரூபா ஒரு நாளைக்கு அதிகமாக கொடுக்குறோம். அரிசி விலை பாசுமதி ரைஸு போன மாதம் 90 ரூபா, இந்த மாதம் 120 ரூபா. இன்னைக்கு ஹோட்டல்ல நான் ஒரே ஒரு ப்ராடக்ட்டே திரும்ப வரேன். தோசை விலை நியாயமா? இல்லை சார், நியாயம் இல்லை, நியாயம் இல்லைங்க. அது ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்குறோங்க. யாராவது இது எப்படி பார்க்குறீங்க? வீட்டில் உட்காந்து ஒரு தோசை சாப்பிட்றோன்னு வச்சுக்கங்களேன், 10 தோசை சாப்பிட முடியுது நம்மளால். இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா ஒரு தோசை சாப்பிட்டாலே வயிறு அடைஞ்சிருது. இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இட்லி தோசை தான் டெலிகசி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தன் வரான்னா எங்கள் ஊரில் வந்து இட்லி தோசை தான் ஃபேமஸான உணவுன்னு எந்த ஹோட்டலில் கூட்டு போய் என்னால் வாங்கி கொடுக்க முடியும்? அந்த அடுப்பு பக்கத்தில் மாவு இருக்கு. சூப்பர். நான் சொல்கிறேன் பாருங்க, அந்த பக்கத்தில் இருக்கும்போது புளிச்சுட்டே இருக்கும். ம், நீங்கள் தோசை சாப்பிடும்போது அது புளிப்பு இருக்கும். சரி அதாவது கரைச்சிட்டு குறைய 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 மாவு போட்டுட்டு அதுலேயே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். சரி. அதனால உங்களுக்கு அந்த தோசை வந்து அதனால நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுணுமா? இல்லை சார், நான் என்ன கேட்குறேன்னா சார், உங்களோட பிரச்சனை எல்லாம் சொல்லாதீங்க சார். கம்ப்ளைண்ட்டுக்கு தான் நான் பதில் சொல்கிறேன். இல்லை, என்னோட கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்கள் என்ன தெரியுமா பதில் சொல்கிறீங்க? உங்களோட பிரச்சனையை சொல்கிறீங்க. நீங்கள் தான் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி ஒரு 8 தோசை எங்களை சாப்பிட வச்சிங்கன்னா உங்களுக்கு லாபம் அது. நான் வந்து ஹோட்டலுக்கு வந்து எதிரானவன் கிடையாது, நான் வந்து ஹோட்டலுக்கு ஆதரவானவன். இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதுன்னு. நான் என்ன சொல்கிறேன், லேடிஸ்க்கு வந்து சமைக்கிறது பெருந்துன்பம் தமிழ்நாட்டில். அவங்களுக்கே தெரியாது அது. ஏன்னா அவங்களுக்கு கனவுல ஃபுல்லாக சமையல் தான் வந்துக்கிட்டே இருக்குது. மற்றபடி துணி துவைக்கிறதுக்கு மிக்ஸி கிக்ஸி எல்லாத்துக்கும் மிஷின் வந்துடுது, சமைக்கிறதுக்கு மட்டும் மிஷின் இல்லை. அவங்க தான் சமைச்சிட்டு இருக்காங்க. என்னதான் இப்போ வந்து ஆண்கள்லாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடித்தாலும் அவங்கள கனவுல போட காய் நறுக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அவங்கெல்லாம் ஹோட்டலுக்கு வர வைக்கணுன்றதான் என்னோட நோக்கம். அப்போ நான் என்ன சொல்கிறேன், என் குழந்தை ஃபேமிலியோடு வந்து ஹோட்டலில் சாப்பிட்றப்ப வீட்டில் சாப்பிட்ற மாதிரி என்னால் 4 தோசையை சாப்பிட்டேன்னா எல்லாரும் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடுவாங்க, குழந்தையும் தைரியமாக சாப்பிடும். இப்போ எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா நடக்குது, ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்தா குழந்தைக்கு இட்லி மட்டும் கொடுங்க, வேற எதுவும் கொடுக்காதீங்க, வயிறு கட்டுடுன்ற ஒரு பிரச்சனை இருக்குது ஹோட்டலில். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். உணவு அப்படிங்கிறப்போ நல்ல உணவுக்காக எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கக்கூடிய மனநிலையோடு ஒரு பக்கம் நுகர்வோர்கள் இருக்கிறார்கள். அது அதிகமான விலை என்று இங்கே கிரிப் பண்ணுறவங்க சம்மந்தப்பட்ட இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாமலே இருக்கிறது ஏன்னு தெரியல. தொடர்ந்து பேசலாம். தோசை மாவில் வந்து ரவை போடுறோம் ரோஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு. 2வது சுகர் போடுறோம் ஷைனிங் வரத்துக்கு. தோசை வந்து போட்டு எடுத்தால் அப்படி ரேக்கு மேலே எடுக்க நிலக்கா நிற்கணும். சுகர் போடுறோம். சோடா மாவு லைட்டாக, கொஞ்சம் மைதா மாவு. இவ்வளோ ஐட்டமாக கலக்க சொல்ல இருங்க டீட்டெயில் சொல்கிறேன் கேளுங்க சார். கஷ்டப்பட்டு எஃபர்ட்லாம் போட்டு சாப்பிடவே முடியாத ஒரு ப்ராடக்டை அவர் தயார் பண்ணுறாரு. ஹோட்டல் வச்சிருக்கேன்றாரு, தோசையில் சோடா மாவு போடுறேங்கிறாரு. அவர் சொல்லு அரைக்குறை ஹோட்டல்னு அர்த்தம். சோடா மாவு எதுக்குமே கலக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். சோடா மாவு கலந்து தான் சமைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது சரிங்க, அவர்கிட்ட கொடுங்க. இவங்க செய்கிறது வந்து ஃபுட்டில் இப்போ அவர் கஷ்டப்பட்டு ஏதோ சேர்க்குறேன்னு சொன்னார்ல, ஃபுட்டில் டேஸ்ட்டு ஹெல்த்தி அது ரெண்டுத்தையும் தூக்கி உரம் வச்சிடறாங்க. இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆம்பியன்ஸ், ஏசின்னு இவங்களே நினச்சிக்கிட்டு ஃபர்னிச்சர்லாம் வாங்கி போட்டுட்டு கஸ்டமரை விட்டுறாங்க. இவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம அந்த பணத்தை எடுக்கணுன்ற மூடு வந்துடுது இவங்களுக்கு. 18 ரூபா தோசை 20 ரூபா தோசை ஸ்வைன்னு 60 ரூபாய்க்கு போயிடுது ஏசி போட்டதால். இந்த ஹோட்டல் வீடு இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட மெஸ்ஸுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ரெகுலராக சாப்பிட்றாங்க அந்த மெஸ்ஸில் தான் போய் சாப்பிட்றாங்க. அந்த மெஸ்ஸிலலாம் ஒரு தோசை வந்து 15 ரூபா. அதே மாதிரி அவங்களுக்கும் கரண்ட்லாம் இருக்குது, என்ன ஒரு மெஸ்ஸுன்னு போர்டும் வச்சுக்கிறாங்க, அதே லேபர் தான் வேலை செய்கிறான். 15 ரூபாய்க்கு இல்லை முடிச்சிடுறாங்க. அந்த 15 ரூபா தோசை இருக்குல்ல, அதை வந்து வீட்டு அளவுக்கு இல்லைனாலும் ஒரு 3 தோசை சாப்பிட முடியுது அங்கே போய் சாப்பிட்றவனால. அந்த தோசையை உங்கள் ஹோட்டலில் செய்கிறப்ப 15 ரூபா 30 ரூபா ஆனால் எனக்கு பிரச்சனை இல்லை. அது எப்படி 70 ரூபா 90 ரூபான்னு போகுதுன்றது தான் பிரச்சனை. ஒரு ஹோட்டலில் 10 பேர் வேலை பார்த்துட்டாக்கா இஎஸ்ஐ கார்டு எடுத்தே ஆகணும். இதெல்லாம் போக உங்களுக்கு எத்தனை % லாபம் கிடைக்கும்? 10% தான் சார் ஹோட்டல் ஃபீல்டில். பக்கத்தில் ஹோட்டல் வச்சிருக்காரு, இன்னொரு ஹோட்டல் வச்சிருக்காரு, நியர்லி 25% கிடைக்கும். நியர்லி 25%. மிடில் கிளாஸ் ஹோட்டல் எல்லாமே 25% கிடைக்குது. 25% பக்கத்தில் டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 40% வரைக்கும் வருது சார். 40% வரைக்கும் வரும். ஓகே, பக்கத்தில் டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 40% வரைக்கும் வரும். மினிமம் 40%, அதுக்கு மேலே கம்மி வரதில்லை சார். 40% அது கீழே மினிமம் 40%. ஸ்பெஷாலிட்டி ஹோட்டலில் 40,000 ரூபா வியாபாரம் நடந்ததுன்னா 10%, அதுவே 80,000 ரூபா வியாபாரம் நடந்ததுன்னா 30%,
அதுவே 1,60,000 ரூபா நடந்ததுன்னா 100%க்கு மேலே கிடைக்கும். 100% மேலே கிடைக்கும். கலப்படம் இல்லாத சமைக்கிற எந்த முதலாளிக்கும் 30% கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. அப்ப நீங்க எல்லாம் கலப்பாடத்தோட சமைக்கிறீங்களா? அது நான் ஒத்துக்கிறேன் சார். ஒரு தெளிவான முடிவுக்கு சரி வந்து சார், ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். அதாவது அவர் இப்ப வேற பாயிண்ட்க்கு வந்துட்டாருங்க. 10% மேல லாபம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கலப்படம் பண்ணீங்கன்னு அர்த்தங்கிறார். 10% லாபம் பண்றாங்கல்ல, அதுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த மாதிரி இந்த வட்டிக்கு விட்டு போச்சுக்கலாம். லிமிட்டட் மெனுவில் டேர்ன் ஓவர் நாங்கள் நிறையா பண்ணுறோம் சார், அதனால எங்களுக்கு 40%க்கு மேலே கிடைக்குது. மெனு எக்ஸ்டேண்ட் பண்ணிவிட்டு அப்படி வர்றபோது கொஞ்சம் குறையலாம். ஆனால் இவர் சொல்ல மாதிரி 10%ங்களாம் யாருமே தொழிலே பண்ண மாட்டாங்க சார். அவ்வளோ கஷ்டமான தொழில் 10%க்காக இந்த தொழிலை யாரும் பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்போ பேரலாக இப்படி ஒன்று வருவோம். ஒரு பக்கம் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹோட்டல்களுடைய தரம் கூடி இருக்கு இல்லையா? அப்போ ஹோட்டல்களுடைய தரம் எவ்வளவு கூடி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். முன்னாடி இருந்ததுக்கு கண்டிப்பாக 75% கூடி இருக்குது சார். ஏன்னா எல்லாருமே கிளென்லினஸ் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க, ஹைஜீன் இடத்தினுடைய இது. இந்த தண்ணி கம்ப்ளைண்ட் சொல்கிறோம்ல சார், அதை நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். ஆஃபர் கொடுக்குறது எதுக்காகனா எங்கள் சேல்ஸுக்காகன்னு இருக்கலாம். ஆனால் அது வந்து இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாகவும் ஆயிடுச்சு. அதை அவங்க சேஃப்னு நினைக்கிறாங்க. ஸ்டாஃபுக்கு யூனிஃபார்ம், அவங்களுக்கு ஷூ, நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணணும், முடியை ட்ரிம்மாக வச்சுக்கணும், அந்த மாதிரி அவங்களுடைய அப்பியரன்ஸ் இருக்குது, பொலைட்னஸாக பேசணும் அப்படிங்கிறது. இந்த ட்ரைனிங்கு, கேட்ரிங் ஸ்டூடெண்ட்ஸை பார்ட் டைமாக எடுத்துக்கிறது, அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சாதாரணமாக ஹோட்டலாக இருக்கிறது இன்னமும் நாங்கள் வந்து இலை போட்டு தான் சர்வ் பண்ணுறோம். 75% கிட்ட ஓவராலாகவே இது என்ஹான்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க. இதை வந்து நாங்களுமே என்டாஸ் பண்ணுது. நீ ஆனால் இஸ் என்டாசிங் திஸ் வியூ பிகாஸ் இன்னைக்கு ஹோட்டல்ஸுடைய தரம் உயர்ந்திருக்குங்கிறத மறுக்க முடியாது. ஆனால் விலையும் கூடி இருக்கு அப்படின்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க இல்லையா? எவ்வளோ பேர் இதை ஹோட்டல் நிர்வாகத்திடம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க? ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? என்ன தடுக்குது உங்களை? அது கௌரவம் சார், பிரஸ்டீஜ் தான். கௌரவ பிரச்சனை வேற சார். நமக்கு என்ன, நம்மளே எப்பயாவது ஒரு வாட்டி தானே வரோம், நம்ம பாட்டுக்கு இப்போ கொடுத்துட்டு போயிடலாம், நம்ம சொன்னா மட்டும் ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ண போறாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆட்டோவில் கூட அதே ஆட்டோவில் நீங்கள் மறுபடியும் ஏற போகிறது இல்லை. ஆனால் ஆட்டோக்கார்ட்ட ஏன் வாதம் பண்ணுறீங்க? ஓகே, ஒரு ஆட்டோக்காரரை எவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, எவ்வளோ திட்டுறீங்க, எவ்வளவு எழுதுறோம், ஆட்டோக்காரர்கள் எல்லாம் பேசுகிறோம்ல. ஏன் ஒரு ஹோட்டல்காரர் சொல்கிறாரு 100% லாபம் இவ்வளோ வந்துச்சுன்னா எனக்கு இருக்குங்கிறார். ஓகே, மினிமம் 40%ங்கிறார். இதை பற்றி யாருமே பேசுகிறதே இல்லையே. ஆனால் இங்கே வந்து சொல்கிறீங்களே. கேட்டிருக்கோம் சார், நான் கேட்டிருக்கேன். 2 விதமாக நான் ட்ரீட் ஆயிருக்கேன். ஒன்று வந்து நெக்ஸ்ட் டைம் அந்த ஹோட்டல் நான் வாடிக்கையாக போகும்போது என்னை சரியாக கவனிக்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க என்ன. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனாடி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து எப்போவுமே இந்த மாதிரி கேள்வி கேட்டுன்னு தான் இருப்பாங்க. அவனா இந்த மாதிரி கேள்வி கேட்க அந்த மாதிரி பேசியிருக்காங்க என்ன. ஏன் போய் கேட்கல? ஏன் அதை பற்றி பேசுவதில்லை, எழுதுவதில்லை? சார், அந்த இடத்துல இப்போ நான் தனியாக போகிறேன்னா இப்போ எனக்கு ஒரு கூச்சமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. 4 பேர் முன்னாடி நம்ம கேட்டேன்னு நம்மள என்ன நினைப்பாங்களோன்ற ஒரு எண்ணத்தினால உங்களுக்கு கூச்சமாக இருக்கும். எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஏதாவது சொல்லிட்டாங்க இல்லை ரெஸ்பான்ஸ் பண்ணால் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதான் நான் என்ன பண்ணுவேன்னா அதோட அந்த ஹோட்டலுக்கே போக மாட்டேன். மக்களோட அலட்சிய போக்குவதுக்கு ஒரு காரணம் சார். நம்மளுடைய அலட்சிய போக்கு. நம்ம போய் சொல்லணும், இது ஒரு மெனக்கெடணுமே அப்படின்ற ஒரு இதுதான். எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக பேசி இவனை கன்வின்ஸ் பண்ணி அனுப்ப முடியுமோ அதுதான் பார்ப்பாங்க எல்லா ஹோட்டல் மேனேஜரும் ஓனர்ஸும். அதை தவிர கேட்காததுக்கு ரீசன் என்னென்னா, சாப்பிட்டாச்சு இனி இங்கே வராமல் இருக்கிறதுக்கு வழியை பார்ப்போம், அவ்வளோதான். கீழே வெட்ட கொடுங்க மதுரை காட்ட. ஏன் விலை கூடன்னு கேட்க மாட்டேங்கிறோம்? அதாவது நம்ம போகிற ஹோட்டலை பொறுத்து இருக்குது சார். சாதாரண ஹோட்டலில் போய் சாப்பிட்டாங்கன்னா முதலாளிகிட்ட கேட்டுறாங்க. கொஞ்சம் நாகரிகமான ஹோட்டலில், தகுதியான ஹோட்டலில் போய் சாப்பிடையில நம்ம பில்லை கொடுத்துட்டு நம்ம வாட்டுக்கு வந்துடுறோம், சுவைக்காக அதை அப்போ செஞ்சுறாங்க. அது அநியாயமான விலைன்னு மட்டும் அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அதை வந்து நம்ம மரியாதை குறைவாக நம்ம நினைக்கிறோம். அதாவது அதை விலை கூடன்னு அவங்ககிட்ட போய் சொல்றது மரியாதை குறைவு. நம்ம வாட்டு நம்ம வேலையை பார்த்து போய் இது ஒரு 500 ரூபா 300 ரூபா கூடனாலும் பரவாயில்ல. கரெக்ட். ஓகே, மரியாதை குறைவுங்கிறது முக்கியமான காரணம். ஓகே அராத், நான் என்ன பார்க்குறேன்னா ரெண்டு சைக்காலஜியை பார்க்குறேன். அதில் ஒன்று, இந்த கீரைக்காரிக்கிட்ட பேரம் பேசுவாங்க. நான் சூப்பர் ஸ்டோரில் அதே கீரையை போயிட்டு என்ன விலை வித்தாலும் கம்முன்னு வாங்கிட்டு வந்துடுற மென்டாலிட்டி தான் இங்கேயும் செயல்படுது. ஆட்டோக்காரன்ட்ட பேசுகிறப்ப தனி ஆள், ஒரு லோ ரேஞ்ச் ஆளுன்ட்டு இஷ்டத்துக்கு பேரம் பேசுறது. ஹோட்டலில் ஒரு ஆம்பியன்ஸ்லாம் இருக்குது, இது ஒரு பெரிய கல்ச்சராக இருக்குது, எங்கே போய் எப்படி பேசுறதுன்றது பேசிக் மென்டாலிட்டி. இன்னொன்று, இங்கே இந்த ஃபீட்பேக் சொல்கிறது, அந்த ஃபீட்பேக்கை வாங்கி ப்ராசஸ் பண்ணுற கல்ச்சரே கிடையாது. இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறவனும் கன்சியூமரும் ஒருத்தர் எதிரியாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஹோட்டல் ஆள்கிட்ட போயிட்டு பேச வந்தாலே அவர் அப்படியே ரிஜிடாக அப்படி ஏதோ பிரச்சனை வருது நமக்குன்ற ஒரு மென்டாலிட்டி தான் அவர் எதிர்கொள்கிறார். அவர் இவங்களும் அதை சொல்கிறது வந்து ஃப்ரெண்ட்லியாக சிரிச்சுக்கிட்டு உங்கள் ஃபுட்டு நல்லா இருந்துச்சு, ஆம்பியன்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற அந்த பேசுகிற கல்ச்சர் இருக்குல்ல. பட் நான் ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன், இந்த ப்ரைஸை மட்டும் இதில் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நல்லா இருக்குன்ற ஆரம்பித்து அவரும் சிரிச்சிடுவார், அவரும் சிரிச்சிட்டு பேசுவார். இவங்க ஆரம்பிக்கவும் தெரில, அவரை ரிசீவ் பண்ணவும் தெரில.
இவங்க போன உடனே என்னங்க ஓவரா ரேட் வச்சுட்டு இருக்கீங்க, இது மாதிரிலாம் அநியாயம் பண்ணுறீங்களேன்ற பேசுகிற ஆள் தான் இருக்காங்க எடுத்த உடனே. இன்னொன்று சில பேர் வந்து மூடிட்டு வந்துருவாங்க, எதையுமே பேசாமல் வந்து மனசுக்குள்ளேயே பொறுமிட்டு இருக்கிற ஆள். இந்த 2 பேர். இவங்க சைடு என்ன பிரச்சனைனா, நான் பண்ணியிருக்கேன், உண்மையிலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு தெரியுது. எஸ் சார், ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. சாரி சார், எங்கள் மேனேஜ்மெண்ட் வந்து அப்படி தான் சார் வச்சுருக்கு, காஸ்ட்லாம் அப்படி தான் சார், சாரி சார். அவர் பேசுகிறதுக்கே ரெடியாக இல்லை, கான்வர்சேஷனுக்கே ரெடியாக இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிஷின் மாதிரி அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தான் செய்யணும்னு பார்க்குறாரு. ஃபீட்பேக் எடுத்து ப்ராசஸ் பண்ண ஓப்பன் மைண்டே கிடையாது அவருக்கு. எப்படியாவது இவனை தள்ளி விட்டு அந்த பிரச்சனையை அன்னையோட முடிச்சுட்டு டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணுன்றது தான் அங்கே அவங்களோட பிரச்சனையாக இருக்குது. மேபி ஓனர் இருந்தாருன்னா அவர் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுவார். கொஞ்சம் பெரிய ஹோட்டலில் அந்த ஓனர்லாம் இல்லை, இவங்களுக்கு யாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. வேலை செய்கிறவங்களுக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிக்கணும், டார்கெட்டை முடிக்கணும், அன்றைக்கி பிரச்சனை இல்லாமல் எப்படியாவது ஹோட்டலை விட்டு போகணுன்ற பிரச்சனை தான் இருக்குது. இது ஒரு கல்ச்சர் சம்மந்தப்பட்ட விஷயம். இருக்காங்க சார், சொல்கிற அந்த காஸ்ட்டு, சார் சொல்கிற ஃபீட்பேக் எடுத்துக்கிறது இல்லைங்கிறதுலாம். இப்போ டேஸ்ட் இதெல்லாம் சொல்கிறோம், காஸ்ட்டுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிடுறோம். அதுக்கு மேலே அந்த ஃபீட்பேக்கை நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அப்படி இருந்தாலும் வந்துகிட்டே இருக்காங்கன்றது தான் ஒரு காரணம். இந்த ஃபீட்பேக் இவங்க கேட்குறாங்கல்ல, அந்த நிறைகளை சொல்லுங்கள் அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் நடக்கிறது இல்லை உண்மையில். நீங்கள் போய் ஏதாவது ஒரு குறைகளை சொன்னீங்கன்னா நம்மளை வந்து திட்டுறான், நம்மளை வந்து சீட் பண்ணுறான், அப்படி தான் அவங்களுக்கு தோணுது. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். அடுத்தது என்னுடைய கேள்வி என்ன, இந்த ஸ்பெஷாலிட்டி ஹோட்டல்ஸ் இருக்குல்ல, அதோடைய நடவடிக்கைகள் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதோட நடவடிக்கைகளையும் எனக்கு நிறைய மாற்று கருத்து இருக்குது. இவங்க இந்த ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்டை பற்றி நிறைய உள்ளே பேசலை நாம். இப்போ இங்கே வந்து தாய் ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்குது, ஜப்பான் ஸ்பெஷாலிட்டி, அதெல்லாம் கொண்டாந்துருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தாய் ஃபுட் எப்படி இருக்குன்னே தெரியாது. அவங்க கொடுக்குறது தான் தாய் ஃபுட்டு. ஜப்பான் ஃபுட்டும் அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம போய் இல்லை, அதாவது தாய் ஃபுட்டை விடுங்க, செட்டிநாடு ஹோட்டலுக்குள்ளே செட்டிநாடு ஃபுட்டு கிடையாது. ஓகே, அந்த மெனுவே எடுத்துக்கங்களேன், சிக்கன் கோபி, அது ரெண்டுத்தையும் தூக்கிட்டிங்கன்னா கோழியும் கோபியும் இல்லைன்னா மெனுவே கிடையாது. இப்போ நம்ம வெரைட்டிக்காக தானே ரெஸ்டாரண்ட்டு போகிறோம். அந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி, சிக்கன் மசாலான்னு ஆரம்பிப்பாங்க. அது ரெண்டுத்துக்குமே எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. நானே யோசிப்பேன் ரொம்ப ஃபன்னியாக, சிக்கன் கறி, சிக்கன் மசாலா, கோலாப்பூர் சிக்கன், ஆப்கானி சிக்கன், செட்டிநாடு சிக்கன், இன்னும் பள்ளிப்பாளையம் சிக்கன், ஒரு 25 சிக்கன் போட்டிருப்பாங்க. டிராகன் சிக்கன், ஹாங்காங் சிக்கன், எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி இன்னொன்று தோணும் எனக்கு. ஒரு 20 விதமான சிக்கன் வருதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெனுவில் வந்து சும்மா ஒரு பிரமிப்பை கொடுக்கணுன்ற ஆசை தான் இருக்க ஒழிஞ்சு, மெனுவில் வந்து ஒரு 150 ஐட்டம் இருக்கணும் ஒரு ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்னா. பார்த்து மிரளணும் கஸ்டமர். ஆனால் அந்த டேஸ்ட்டில் உண்மையாக டிஃப்ரென்ஸ் கொடுப்போம், அப்போ வெரைட்டியை நிறைய கொடுப்போம், அப்போ தான் சாப்பிட வருவாங்கன்ற ஐடியா அவங்களுக்கு இல்லைன்றது தான் என்னோட குற்றச்சாட்டாக இருக்குது. இன்னொன்று, நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் சாப்பிட்டா கூட அந்த கிராம சொல்லுவாங்கல்ல, உப்மான்னா 100 கிராம் இவ்வளோ ரூபா. இதில் நமக்கு தெரியாது. புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறப்ப 4 பேர் போவோம். ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணால் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கும், அது 2 பேர் சாப்பிட்லாமா 3 பேர் சாப்பிட்லாமா நமக்கு தெரியாது. ஒரு கிரேவி வாங்கினா அது எவ்வளோ பேர் சாப்பிட்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் அவங்ககிட்ட கேட்டோம்னு வச்சுங்களேன், குத்துமதிப்பாக சொல்லுவாங்க, பிரியாணி வாங்க சார் 2 பேர் சாப்பிட்லாம். இந்த கிரேவி சொல்கிறீங்களா, இது எத்தனை பேர் சாப்பிட்லாம்? இது ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். காரமாக இருக்குமா? காரமாக வேணும்னா பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்மளை குழப்புவாங்க புதுசாக போகிறவங்கள. ஸோ அதில் நான் என்ன பார்க்குறேன்னா, தெளிவாக இந்த டிஷ்ஷு வாங்கினா இது இவ்வளோ குவான்டிட்டி வரும், விலையும் போடுறீங்களா 450 ரூபா 99 ரூபா போடுறப்ப கொஞ்சம் குவான்டிட்டி சொன்னால் நம்ம ஆர்டர் பண்ண வசதியாக இருக்கும். இந்த மாதிரியான ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகக்கூடிய நம்ம மக்களின் மனநிலை எப்படி இருக்கு? அது ஒரு செலிப்ரேஷனாக தான் போகிறாங்க. ஒரு நல்ல ஆம்பியன்ஸ், ஒரு குடும்பத்தோடு போனால் தொல்லை இல்லாமல் உட்காந்துட்டு சாப்பிட்லாம். அதை வந்து ஒரு அவங்க குடும்பத்துக்கு கொடுக்குற கிஃப்டாக நினைக்கிறாங்க. இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட கெட் டுகெதராக போயிட்டு ஒரு இப்போ நார்மல் வெஜிடேரியன் ஹோட்டலில் போனால் ஒரு 1/2 hour சாப்பிட்டு வெளியில் ஓடி வந்துடணும். இங்கே போனால் ஒரு 2 hours உட்காந்துருக்கலாம், புது புது ஃபுட்டை இன்ட்ரொடியூஸ் பண்ண மாதிரி ஒரு ஜாலி. ஃபைனலாக அவங்ககிட்ட நான் கேட்க நினைக்கிற கேள்வி, சென்னையின் டீ கடை. ஆமாம், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் ரொம்ப ரொம்ப எனக்கு வருத்தமான விஷயம். ஏன்னா ரொம்ப லோ லெவல் ஆள்லேருந்து, உழைக்கும் மக்கள்லேருந்து மிகப்பெரிய ஆட்கள் வரைக்கும் டக்குன்னு குடிக்கிறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்குது அந்த டீ கடை. அந்த டீ கடையில் அது டீயா அப்படின்றது பெரிய கொஸ்டினாகி போச்சு. இப்போ அந்த டீக்கான ஒரு கேரக்டருமே அந்த டீயில் கிடையாது. முன்ன நம்ம பார்க்குறப்ப லீஃப் டீ, டஸ்ட் டீன்னு ஒன்று சொல்லுவாங்க. டஸ்ட் டீனா நமக்கே தெரியும், குப்பை டீ. நமக்கு அதை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. லீஃப் டீயை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு டஸ்ட் டீனாங்க. நம்ம ஆளுங்களுக்கு அந்த டஸ்ட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு சூப்பர் டஸ்ட் டீன்னு அப்புறம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த பால் இருக்குது இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் அப்படியே கொதிச்சிட்டு இருக்குது எவ்வளோ நேரம். அது அந்த நுரை வேறு ரெடி பண்ணுவாங்க. நுரை அதையும் பார்த்தீங்கன்னா அது சுட சுட சுட்டுக்கிட்டு இருக்கும். நடுவில் ஒரு பாக்கெட் எடுத்து புஷ்ஷுன்னு அடிப்பார். அது சுடுறதுக்கு டைம் கொடுக்க மாட்டார். திரும்ப அப்படியே அதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து போட்டு அந்த டஸ்ட்டு இருக்குல்ல, இவனுங்க நம்ம ஆளுங்க அது வேறும் தெரியாமல் ஸ்ட்ராங்கு கொடு, லைட்டு கொடு, அதில் டபுள் ஸ்ட்ராங்லாம் கேட்பாங்க நம்ம ஆள். அந்த கிளாஸ் இருக்குல்ல,
ஒரே ஒரு பேசினில் ஒரு 2 லிட்டர் தண்ணி இருக்கும், 300 கிளாஸை கழுவுவான். அதில் கண்ணு முன்னாலே தான் நடக்கும். ஒரு கடமைக்கு அப்படி கழுவிட்டு அப்படியே போட்டுறது. நான் ஹைதராபாத்தில் பார்த்துருக்கேன், இதே டீ விலை 7 ரூபா தான். அதே பேசினை வச்சு வெந்நீர் கொதிக்க வச்சுக்கிட்டே இருக்கான். அதில் கிளாஸை போட்டு கிடிக்கியால் எடுத்து மிக அற்புதமான டீயை அவனால் 7 ரூபாய்க்கு கொடுக்க முடியுது. இந்த டீயை சென்னையில் மட்டும் யாராலையும் கொடுக்க முடியல. சென்னை விட்டு வெளியில் போனீங்கன்னா திண்டிவனம் தாண்டினாலே அற்புதமான டீ கிடைக்குது உங்களுக்கு. அவர்கிட்ட கொடுங்களேன். கும்பகோணக்கார் நீங்கள் தான் சார், நீங்கள் தான் சார் கும்பகோணக்கார் தான். அதாவது ஒரு பஞ்சாபி ஃபுட் இங்கே வந்துருச்சு, ரொம்ப பிரபலமாக நம்ம சாப்பிட்றோம். நிறைய உணவுகள் அதே மாதிரி நாட் ஒன்லி பஞ்சாபி ஃபுட், இன்டர்நேஷ்னல் கான்டினென்டல் ஃபுட்டு, என்னென்னமோ ஃபுட்டெல்லாம் இங்கே வந்துருச்சு. ஆனால் நம்முடைய ஆத்தென்டிக் தமிழ் உணவுகளை ஏன் எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியல? ஒரு மொச்சக்கொட்டை குழம்பு, ஒரு கருவாட்டு குழம்பு, ஏதோ ஒன்று, இந்த மாதிரி விஷயத்த ஏன் ஒரு இந்தியா முழுக்க கூட கொண்டு போக முடியல? இல்லை சார், நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு சார். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி மொச்சக்கொட்டை குழம்பு அந்த மாதிரி சில கருவாட்டு குழம்புலாம் போகாமல் இருக்கலாம். இப்போ கல்கட்டாக்கு போனீங்கன்னா பெரிய பெரிய மால்ஸில் இங்கே எப்படி அந்த கார்ன் பூத்தாக வச்சுருக்காங்களோ அதுமாரி தோசா பூத்து, இட்லி பூத்துன்னு நிறைய இதில் இல்லை தோசை இட்லியை தவிர அது கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்திய உணவாயிடுச்சு. அதான் நான் சொல்கிறது, நம்ம ரீஜனல் ஃபுட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, இங்கே பஞ்சாபினுடைய ஒரு ரீஜனல் ஃபுட்டு, அங்கே மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு உணவு இங்கே சாப்பிட்றோம் நம்ம. அதை அவங்களால இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்க முடிஞ்சிருச்சு இல்லையா? நம்மளுடைய உணவுகளை அது மாதிரி ஏன் கொண்டு போய் சேர்க்கலன்னு கேட்குறேன். ஒன்று வந்து நம்ம ஹோட்டலில் நம்ம ஊரில் வேலை செய்யறதுக்கே நம்ம ஆளுங்க வரமாட்டேங்கிறாங்க. இவரை நான் கொண்டு போய் வெளியூரில் வேலை செய்ய வைக்கிறது கண்டிப்பாக இந்த முடியும். பிரச்சனை இந்தியா முழுக்க இருக்குது சார். இந்த பிரச்சனை ஹோட்டலுக்கு ஆள் கிடைக்கல, வேலைக்கு ஆள் கிடைக்கல, விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கல, நீங்கள் சொல்கிற எல்லா பிரச்சனையும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை தான். இங்கே இன்னொரு பிராந்தியத்துடைய பெரும்பான்மை உணவு ரொம்ப பிரபலமாக இருக்கிற போது இப்போ அதை கூட விட்டுருங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நம்முடைய ஆத்தன்டிக் ஃபுட்டை நம்ம ஹோட்டல்களில் இங்கேயே கொண்டு வர முடியலன்னு கேட்குறேன். குறைஞ்சபட்சம் வெளியில் விடுங்க. நம்முடைய ஆத்தன்டிக் ஃபுட்ஸை நீங்கள் புதிய உணவுகள், வித்தியாசமான உணவுகள் அறிமுகப்படுத்துகிற எல்லாமே வேறு மாநிலத்தின் உணவுகள் அல்லது வேறு நாட்டின் உணவுகள் தான். சுற்றி நமக்கு கிடைக்கிறதுங்கிற நம்ம உணவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்லி, தோசை, பூரி, பொங்கல், அப்புறம் தேங்காய் சட்னி, இந்த கார சட்னி, சாம்பார், 4-10 ஐட்டம். நம்மளுடைய ஆத்தன்டிக் ஃபுட்டை நம்ம ஹோட்டல்ஸுக்குள்ளேயே ஏன் கொண்டு வரலன்னு கேட்குறேன். எஃபர்ட் நாங்கள் எடுக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா எங்களுக்கு அந்த எஃபர்ட்டுக்கான தேவை இல்லை. ஏன்னா அப்படி இல்லாமலேயும் விற்றுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ நீங்கள் மெட்ராஸில் ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸில் விலையை குறைச்சாங்க. என்ன காரணம்னா, ஒரு ஃபேமிலியாக போய் அங்கே சாப்பிட்றப்போ இவ்வளோ பில்லு வருது, இதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம பஃபேயில் சாப்பிட்றலாம், இல்லைன்னா ஒரு இதில் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஜிடேரியன்லேயே ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே இப்போ சில ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ன்றது விலை குறைவு அப்படின்னு போர்டே போட்டு குறைச்சிருக்காங்க. காரணம் பேட்ரனேஜ் வரல, மக்கள் வந்து சேஞ்ச் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சவொடனே அவங்க குறைக்கிறாங்க. எங்களுக்கு அந்த இது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னை விட்டால் இவர்கிட்ட போகணும், என்னோட அவர் மோசம், இல்லைன்னா அவரோட நான் மோசம் அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த ஸ்பெஷல் எஃபர்ட் எடுக்க மாட்டேங்கிறோம். இல்லை, இதை வெறும் பிஸ்னஸாக மட்டும் நீங்கள் பார்க்க முடியாது. இப்போது டெல்லியினுடைய ஒரு உணவு இங்கே தெரியுது இல்லையா? நம்முடைய இட்லி தோசையை தவிர நம்முடைய உணவுன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ரைட்டு தானே? அதை நீங்கள் தானே பண்ண முடியும். ஒரு கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். அது டெல்லியில் நீங்கள் ஒரு ஹோட்டல் வைக்கிறப்ப அங்கே வச்சாலோ அல்லது அதை பிரபலப்படுத்தினாலோ தானே அது அங்கே போய் சேரும். ஒரு மொச்சக்கொட்டை குழம்பு அப்படின்னு வச்சுங்களேன், நிறைய வீடுகளில் என்ன செய்யக்கூடிய தான் புளிக்குழம்பு, காரக்குழம்பு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்முடைய ஆத்தன்டிக் ஃபுட்டை ஏன் நம்ம ரீச் பண்ணலன்னு கேட்குறேன் நான். அது லைவாக ரெஸ்டாரண்ட்டில் இல்லை சார், பட் பேக்டு ஃபுட்டாக போகுது. ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு கூட மற்ற குழம்பு மிக்ஸு ரெடி இல்லை, அதுவும் நம்ம ஆளுங்க தான் தேடி வாங்கிட்டு போகிறாங்க. பேக்டு ஃபுட்டு அமெரிக்கா வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது நம்ம ஆளுங்களே தான். நமக்கு நம்ம உணவை விற்க தெரியலையா, அவ்வளோதான் என் கேள்வி. இதை நான் ரொம்ப நாகரீகமாக வேறு மாதிரி கேட்டேன்னா. தெரியலன்றதை விட முயற்சி எடுக்கல. ஏன் எடுக்கல? கடந்த காலத்தில் இருந்த பிராண்டட் ஹோட்டலுக்கு தான் இப்போ வெளியில் டெல்லி ஆகட்டும், கல்கட்டா ஆகட்டும் அங்கே போயிருக்காங்க. எங்களை மாதிரி வளர்ந்து வர்ற ஹோட்டலில் நான் இப்போ அவர் கருவாட்டு குழம்பு கேட்டார், நான் கருவாட்டு குழம்பு கொடுத்துட்டு தான் இருக்கேன். நான் அடுத்த பக்கம் கால் பதிக்கிற போது நான் இந்த முயற்சியை கண்டிப்பாக எடுத்து செய்வேன். இப்போ ஒருத்தர் நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே. நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, ஒட்டுமொத்த தமிழர்களும் அந்த ஹோட்டல் ஏசும் ஆத்தன்டிக் தமிழ் உணவை ஏன் வெளியே கொண்டாடவே இல்லை? நம்ம கடைகளில் 4, 5, 10 ஐட்டம் தவிர நம்ம உணவுன்னு வேறு எதுவுமே கிடைக்கல. நீங்கள் முன்வைக்கிற எல்லாமே வெளி மாநில உணவு அல்லது வெளிநாட்டு உணவு தான் இல்லையா? நம்ம ஹோட்டல் மெனுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 ஐட்டம் நம்மோட்டு, மீதி எதுவுமே நம்மோட்டு கிடையாது. இட்லி, தோசை, பொங்கல், வடை. வீடுகள் தேங்காய் பால் ஆப்பத்தை விரும்புது செய்யுது, இடியாப்பத்தை விரும்புது செய்யுது, மொச்சக்கொட்டை குழம்பு விரும்புது செய்யுது, கருவாட்டு குழம்பு விரும்புது செய்யுது, ப்ராப்பர் கோழி குழம்பு ஹோட்டலுக்கு வந்து செய்யணும்ல சார், அதுக்கு யார் வராங்க? நீங்கள் சொல்கிறது முடியலைன்னா மதுரையிலலாம் ஓரளவு மெயின்டைன் ஆகுது. இது எப்படி? அதில் ப்ராஃபிட் ரொம்ப கிடையாது சார்.
அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீங்க அப்போ ஒரு ப்ராஃபிட் மொச்சக்கொட்டை குழம்பு வச்சு 100 ரூபாய்க்கு எங்களால விற்க முடியாது. இதுதான் உண்மை. ஒரு ஒரு கத்திரிக்காய் கத்திரிக்காய் பண்ணா உங்களுக்கு ஆள் கிடைச்சிருவாங்க. மொச்சக்கொட்டை குழம்பு பண்ணா ஆள் கிடைக்காதுன்னு எப்படி சொல்லுவீங்க? தாராளமா செய்யலாம். இதே குக்கு நம்ம நம்ம ஒரு கிளவியை கூட்டியாந்தாலே அது ஆப்பம் பால் யாரும் முயற்சி எடுக்கல. ஒண்ணு அதுக்கு முக்கிய காரணம் ப்ராஃபிட் ரொம்ப இல்லை. இதான் ஆனா இந்த உண்மையா சைடுல உங்களுக்கு நான் இருந்தாலும் சொல்றேன், ஆராத் சொன்ன மாதிரி உங்களுடைய நன்மைக்காக தமிழ் மனசு அதுக்கு ஏங்கிட்டு இருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும், ரொம்ப பெரிய ஹோட்டல்ஸ் உடைய மெனுல இது வந்துருச்சு. இப்போ ரொம்ப பெரிய ஹோட்டல்ஸ் உடைய மெனுல பஃபேல கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் வந்துருச்சு, மொச்சக்கொட்டை குழம்பு வந்துருச்சு. நீங்களா தான் இப்போ நம்ம ஆட்களை இவங்களுக்கு இது போதும், இவங்க டேஸ்ட் தான் நினைச்சுக்கிட்டு பீட்ரூட்டையும் கோசையும் கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கீங்க, ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க. அதான் உண்மை. நீங்க சுத்தி சுத்தி கடைசியில் என்ன சொல்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னா, அதை வச்சா ரேட்டு வராதுங்கிற உண்மையை மறைக்கிறதுக்கு என்னென்னமோ சொல்றீங்க. மக்கள் விரும்பல, மக்கள் வந்து பன்னீர் பாலக் தான் விரும்புறாங்கோ. இது அப்படி நீங்க பாத்திரக்கூடாது. ஏன்னா உண்மையிலேயே இதுக்கான ஆத்தன்டிக் உணவை நோக்கி தான் அவங்க விரும்புறாங்க. அதனாலதான் உங்களுக்கு நீங்க அவங்க ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்ல தேடுறாங்க. ஆனால் ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட் மெனுவில் ஒன்று கூட நம்ம மெனு கிடையாது. செட்டிநாடு ஹோட்டலுக்கு போனோம்னா பஞ்சாபி ஃபுட்டை கொண்டாந்து வைக்கிறாங்க. ஆனால் இதில் இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, நீங்கள் சாதாரண மனிதர்களுக்கு உணவு கொடுத்தலுங்கிறதுலேருந்து ரொம்ப விலகி போயிட்டீங்க. அது ரொம்ப வருத்தமான விஷயம். அன்னபூரணின்னு சொல்கிறாங்க சாப்பாடு போகிறவங்கள ஹோட்டலில். ஆனால் நீங்கள் முழுக்க முழுக்க ஹோட்டலை பணக்காரனதுக்காக மாற்றி வைக்கிறீங்க. ஹோட்டல் முழுக்க முழுக்க பணக்காரர்களுக்கு மட்டுமே. சென்னையில் ஒரு பேச்சுலராக திருவள்ளிக்கேணியில் தங்கியிருக்கவனுக்கு ஹோட்டல் கிடையாது. ஒரு சாதாரண வேலை பார்த்துட்டு இருக்கவனுக்கு ரோட்டு கடை தான். ஒரு சின்ன வேலை பார்த்துக்கிட்டு பொழப்பு நடத்திக்கிட்டு குடும்பத்துக்கு பணம் அனுப்பிட்டு இருக்கக்கூடிய பிள்ளையும் பொண்டாட்டியை பிரிஞ்சுக்கிட்டு இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவனுக்கு ஒரு சாதாரண கடை தான். ஆரோக்கியம் இல்லாத உணவு தான். நீங்கள் வெறும் பணக்காரர்களுக்கு மட்டும் உணவு கொடுக்கறதுக்கு பேர் எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்க முடியும்? இன்னைக்கு ஃபுட் இஸ் ஃபார் ஒன்லி அப்பர் மிடில் கிளாஸ்னு கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? நாங்களும் ஒரு தொழில் தானே செய்கிறோம், எங்களையே அப்படி கேள்வி கேட்குறேன்னு கேட்காதீங்க. ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு தார்மீகம்னு ஒன்று இருக்கணும். அதனால் நீங்கள் ஒன்று சொல்லட்டுமா, அவர் சொன்னார் பாருங்க இந்த மெஸ்ஸு, அதனால அது குறுக்க வந்துச்சு. அதை தாண்டி இன்னைக்கு அம்மா மெஸ் ஏன் ஜெயிச்சிச்சு? அங்கேயும் ஜெயிச்சிச்சு. எல்லாரும் வந்து ஐயோ ஒன்று காம்படிஷன் வந்துட்ட காரணத்தினால ரேட்டை குறைச்சிட்டாங்க. அம்மா மெஸ் வந்ததுனால ரேட்டை குறைச்சாங்க சார். அம்மா உணவகம் வந்துச்சு, ரேட்டை குறைச்சிட்டாங்க. அம்மா உணவகங்கிறது ஏன் இங்கே உள்ளே வருது? 70 ரூபா வச்சிருக்கவன் தான் தோசை திங்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் நகர்த்திட்டு போகிறதும் அதுக்கு வெவ்வேறு பேர்கள் வைக்கிறதும் எந்த வகையில் சரியாக இருக்க முடியும் சொல்லுங்க? இது ஒரு சாதாரண மனுஷன் வருத்தப்படுறதும் வைத்திருச்சப்படுறதும் கோவப்படுறதும் நியாயமா இல்லையா? லாபம் பண்ணித்தான் எல்லா தொழிலும் பண்ணணும், இல்லைன்னு சொல்லலை. அப்போ நீங்கள்லாம் பள்ளிக்கூடங்களை திட்டக்கூடாது. அநியாயத்துக்கு ஃபீஸ் வாங்குறாங்க. மருத்துவத்தெல்லாம் தொழிலாக்கி விட்டது அநியாயம் செய்கிறார்கள். தோசை 70 ரூபாய்க்கு விற்று நம்ம பேசக்கூடாது. பள்ளிக்கூடங்கள் ஃபீஸ் வாங்குறது ஓவரான்னு நீங்கள் பேசக்கூடாது. கல்லூரிகள் அநியாயத்துக்கு காசு வாங்குறது நீங்கள் கேள்விக்கக்கூடாது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். இது உளப்பூர்வமான நியாயங்களோடும் தார்மீகமான உரிமையோடும் இந்த கேள்வியை கேட்குறேன். உங்களுக்கும் நீங்கள் இதை ஏற்றுக்கங்க, ஏற்றுக்காம போங்க. அது அடுத்தது. P.A. கிருஷ்ணன் ஒரு எழுத்தாளர் தன்னுடைய எழுத்துல பதிவு பண்றாரு. ஒரு விமான நிலையத்தில் ஒரு ரேட் கார்டை பார்த்துட்டு கொதிச்சு போய் எழுதுறாரு, ஒரு ஏழைக்கு இங்கே உணவே கிடையாதா? சாதாரண மனுஷனுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா இந்த ஊர்ல? இப்போ ஒரு ஏர்போர்ட்ல நிக்கிறார் சார், எல்லாரும் தான் ஏர்போர்ட் போறோம், நானும் போறேன், நீங்களும் போறீங்க. கல்ஃபுக்கு கூலி வேலைக்கு கஷ்டப்படுறதுக்கு போறாரு ஒருத்தர், மலேசியாவில் மண் தூக்குறதுக்கு ஒருத்தர் போறாரு, அவருக்கு அதான் ரேட். சார் ஏர்போர்ட்லேயோ இப்போ மல்டிப்ளெக்ஸ்லேயோ நாங்கள் சாதாரணமாக 70 ரூபாய்க்கு தோசை மல்டிப்ளெக்ஸில் போனீங்கன்னா 120 ரூபா. ஏன்னா அங்கே ரெண்ட்டு கூட. ஏர்போர்ட்லேயும் அதே மாதிரி ரெண்ட்டு கூட. சார் ஃபண்டமெண்டலாக புரிஞ்சுங்களா? அந்த ரெண்ட்டு கூடக்கு இணையாகவும் இல்லை உங்கள் ரேட்டு. அதுதான் இப்போ சிக்கலே. அந்த ரெண்ட்டு கூடக்கு இணையாகவும் உங்கள் ரேட்டு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அது முழுக்க முழுக்க எலீட்டுக்கான பணக்காரர்களுக்கான ஒரு விஷயமா நீங்கள் மாற்றி வச்சிருக்கிறது சரியா? ஹானஸ்டா அது நியாயமா? யாராவது பதில் இருந்தால் சொல்லு. சார்ட்டே கொடுங்க. ரெண்டாவது அதில் வந்து டேக்ஸ் இப்போ வந்து அடிஷ்னலாக சர்வீஸ் டேக்ஸாக இருக்கட்டும், வேட் டேக்ஸுங்கிறது எங்கேயுமே இல்லாமல் இங்கே ஜாஸ்தி. இல்லை சார் ரேட்டு கூடங்கிறது நான் சாதாரணமாக முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன்னா நம்மளை விட நம்ம ப்ராடக்டை பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவும் கேரளாவும் கம்மியாக விற்கிறாங்க. நம்ம ஸ்டேட்டில் ஜாஸ்தியாக தான் விற்கிறோம். ஏன்னா பப்ளிக் வந்து அப்படியும் வாங்கிட்டு இருக்காங்க, நாங்கள் விற்றுக்கிட்டோம். சிம்பிள். இது நீங்கள் வாங்காமல் விட்டிங்கன்னா நாங்கள் தானாக குறைக்க போகிறோம் சார். உண்மையிலேயே சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு தீர்வு டிஃபன் பாக்ஸ் தான். டிஃபன் பாக்ஸ் தான் உங்களுடைய தீர்வு. அதை கொண்டு போகிறதுல ஒரு தப்பும் கிடையாது. அதுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக அங்கே விலை குறையும். நீங்கள் பண்ணுறீங்களான்னு தெரியல. இப்போ சமீபமாக ஒரு வருஷமாக எனக்கு ஒரு பிரச்சனை. ஒரு 400 ரூபாய்க்கு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், சர்வீஸ் டேக்ஸ் ஓகே,
வேட் ஓகே, புதுசாக சர்வீஸ் சார்ஜஸ்னு ஒரு ஒண்ணு 10% போட்டு எடுத்துக்கிறாங்க. அது மேலே நம்ம டிப்ஸ் வைக்கலாம் வைக்காம போகலாம், அதை விடுங்க. டிப்ஸ் வைக்கிறதுன்றது நம்மளோட விருப்பம். நான் 300 ரூபாய்க்கு சாப்பிட்டு நான் ஒரு 20 ரூபாய் மனசார வச்சுட்டு போகிறது வேறு. நான் ஒரு 5 பேர் போயிட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டா சர்வீஸ் சார்ஜ் 100 ரூபான்னு சொல்லிட்டு நீங்களே எடுத்துக்கிறது மிக அநியாயம் இல்லையா? அது என்ன லீகலாக தப்பா ரைட்டான்னு தெரியல எனக்கு. இந்த சர்வீஸ் சார்ஜ் வந்து நான் சில ஹோட்டலுக்கு வந்து அவங்கவுங்களாக முடிவு பண்ணிட்டு 5%லேருந்து 14%. அதான் கேட்குறேன் நான். இது அவங்கவுங்களா முடிவு பண்ணுறாங்களா, அரசாங்கம் முடிவு பண்ணி வச்சிருக்கா? எப்போ சர்வீஸ் சார்ஜஸ் வாங்கலாம்னு சொன்னால், நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்லேருந்து டிவியேட் பண்ணி நீங்கள் பண்ணால் ஒன்று பேக்கிங் கொடுத்தீங்கன்னா அந்த பேக்கெட்டுக்கு பாக்ஸ் போட்டு அது எக்ஸ்ட்ரா சர்வீஸ். ஏன்னா நாங்கள் டப்பா வாங்குகிறோம், அதுக்கு ஒரு 3 ரூபா செலவு பண்ணுறோம், அந்த 3 ரூபா சார்ஜ் பண்ணலாம். டோர் டெலிவரி கொடுக்குறோன்னா அதுக்கு சார்ஜ் பண்ணலாம். ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுங்கிறது உங்களுடைய நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், அதுக்கு நீங்கள் சர்வீஸ் சார்ஜஸ் போடக்கூடாது. பார்சலுக்கு வாங்குறீங்க, அந்த பார்சலுக்கு ஒரு 3 ரூபா டப்பாக்கு போடுறாங்க பாருங்கள், அதுக்கு நீங்கள் கேட்க முடியாது. அது 3 ரூபா டப்பா 5 ரூபா போட்டாலும் நீங்கள் கேட்க முடியாது. ஆனால் உங்களுக்கு ரெகுலராக ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, சர்வ் பண்ணுறதுக்கு நான் சார்ஜஸ் போட்டேன்னா நீங்கள் கேட்கலாம். ஓகே. கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் பார்த்துட்டு இங்கே வித்தியாசமாக இருக்கிறதால அங்கெல்லாம் டேக் அவேக்கு 10% டிஸ்கவுண்ட்டு. ஏன்னா நீங்கள் அவங்க ஆம்பியன்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் அவங்களுக்கு இன்னும் வேறு எக்ஸ்ட்ரா பேர் வந்து உட்காந்து சாப்பிட்லாம்ல. நீங்கள் அதை அலோவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதால டேக் அவே அவங்களே கொண்டாந்து கொடுத்தாலும் ஹோம் டெலிவரி நீங்கள் வாங்கிட்டு போனாலும் 10% டிஸ்கவுண்ட். இங்கே தான் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம போய் டேக் அவே வாங்கினா அந்த பார்சலுக்குலாம் வேறு காசு போடுறாங்க. நான் உங்களோட ரேட்டு கூட, பார்சல் சாப்பாடுக்கு ரேட்டு கூட தான். பார்சல் சாப்பாடுக்கு ரேட்டு கூட, பார்சல் காஃபி இங்கே மட்டும் தான் நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் ரேட்டு கூட தானா? ஆமாம், கூட கூட. அது எப்படி இது? இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆந்திராவில் வந்து 10% டிஸ்கவுண்ட் ஆன் டேக் அவே அண்ட் ஹோம் டெலிவரின்னு போட்டிருப்பாங்க. அதை ஓப்பனாக பார்க்க மாட்டீங்க, கஸ்டமர் சென்ட்ரிக்காக இருக்க மாட்டீங்க. சரி ஓகே, கஸ்டமர் தான் நம்ம ஹோட்டலில் யூஸ் பண்ணலையே, அவருக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுப்போன்னு ஒரு ஓப்பன் மைண்ட் இல்லைங்கிற. அதை கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக யோசித்து இதெல்லாம் மாற்றினா நல்லா இருக்குன்றான், வேற ஒன்றும் இல்லை. இந்த விஷயத்தில் ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் வெளிப்படையாக பேசுனதுக்கு நன்றி. ஆனாலும் கூட ஒரு ஆந்திரா மாதிரி, ஒரு மகாராஷ்டிரா மாதிரி, கர்நாடகா மாதிரி நம்ம நிறைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் மாற வேண்டியது. ஏன்னா எல்லாமே கஸ்டமர் ஓரியன்டாக இல்லாமல் இது பிஸ்னஸ் ஓரியன்டாகவே போகிறப்ப ஒரு கட்டத்தில் அவங்க திரும்பிடுவாங்க. இன்னைக்கு வந்து பெங்களூர் வந்து ஹோட்டலில் வந்து எல்லாரும் நிறைய பேர் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஐடி வந்து தான் அதுக்கு ஒரே காரணம்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அவங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக க்ரியேட் பண்ணிட்டாங்க, பெரிய பணம் உருவாகுது, நிறைய பேருக்கு அதில் வாய்ப்பு வசதிகள் க்ரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஷெட்டி கம்யூனிட்டிஸ் அதை பெரிய அளவுக்கு ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழர்களால் முடியலை. காரணம், நாம் இதில் மேக்சிமம் லாபத்தை பார்க்க. இன்றைக்கி அம்மா உணவகத்துக்கு ஆதரவு ஏன் வருது? விலை ரொம்ப அதிகமாக இந்த பக்கம் இருக்கிறதும், ஒரு குவாலிட்டி ஃபுட்டை குறைஞ்ச விலைக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்கிறப்ப அவங்க ஆதரவு இருக்குது. ஒரு சேல்ஸ்மேன், ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவர், ஒரு சின்ன வேலை பார்க்குறவர், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு பேச்சுலராக இங்கே வாழ்க்கை நடத்திட்டு இருக்கவர், ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பையன், இவனுக்கு ஒரு சிலிண்டர் எடுத்துகிட்டு தூக்கிட்டு போகிறவங்க, தண்ணி கேன் போடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் எங்கே போய் சாப்பிடுவாங்க? அவங்களுக்கு சுகாதாரம், அப்போ அவங்க சுகாதாரமாக உணவு சாப்பிட்றதுக்கு ரைட்ஸ் இல்லையா? இல்லை அவங்களுக்கு அந்த நியாயம் இல்லையா? அவங்களுக்கு அந்த வாழ்க்கை இல்லையா? அப்போ அது ஒன்று கொடுக்குதுன்னா அங்கே தான் அவங்க போவாங்க. அதுதான் சரியும் கூட. 2, நீங்கள் ஒன்று விலையை பார்க்கணும், அது நியாயம். நம்ம அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, நம்ம ஹோட்டல் பில்ஸை கூட செக் பண்ணுறது. ஒரு எம்என்சி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய ஷாப்பிங் மால் அல்லது ஒரு பெரிய ஹோட்டல், அங்கெல்லாம் நம்ம சாப்பிட்டா அந்த பில்லை செக் பண்ண கூட மாட்டோம். அது ஏன் அந்த மனசு? இது உங்கோட்டு காசு. கவனிச்சு பாருங்க, நார்த் இந்தியன்ஸ் செக் பண்ணுறாங்க, நம்ம செக் பண்ணுறதில்ல. நமக்கு அது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாகவே பார்க்குறோம். குட். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஷோ. உணவுன்னு ஆரம்பிக்கிறப்பவே அது கொஞ்சம் சிரிப்பில் தொடங்கி கொஞ்சம் கோபத்தில் போய் இங்கேருந்து அப்படி வயிற்றுக்கு கீழே இறங்கக்கூடிய விஷயம்தான். நடுவில் இருக்க இந்த நெஞ்சு இதயம், இதை கணக்கில் வச்சுக்கிட்டா இதை பற்றி நம்ம கரெக்டாக பேசிட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கலந்துரையாடல் மூலமாக இப்போ அராத்து சொன்ன மாதிரி இப்படி ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் ஒரு பக்கம் தொழிலும் நல்லா இருக்கும், ஒரு தரமான உணவையும் பெற முடியும் அப்படிங்கிறதான் இந்த ஷோவோட ஐடியா. இதில் ஒரு பக்கம் தன் தரப்பை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய நெருக்கடியெல்லாம் இருந்தாலும் கூட தார்மீக ரீதியாகவும் மனசாட்சிப்படியும் ஆரம்பத்திலேருந்தே ஒருத்தர் உண்மையை பேசிக்கிட்டு இருந்தார். அது அவருடைய கண்ணிலையும் அவருடைய பேச்சிலையும் அவர் சொன்ன விஷயத்துலேருந்தும் அதை பார்க்க முடிஞ்சு. அந்த கும்பகோணத்துக்காரருக்கு, கும்பகோணம் காஃபி, சுபாஷ் காஃபி, அவருக்கு இந்த பரிசு கொடுக்க நினைக்கிறோம். திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். வாழ்த்துக்கள் சார். உண்மையிலே உங்களுக்கு கொடுக்கறதுல பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். காரணம், இந்த மாதிரி ஒரு ஓப்பன் டிஸ்கஷனுக்கு நம்ம வர்றப்போ தான் இன்னொரு ரியல் ஃபீட்பேக் நமக்கு கிடைக்கும். உங்கள் ஃபீட்பேக் புக்கில் எழுதுகிறவங்க உண்மை எழுதுகிறாங்களான்னு தெரியாது, இது உங்களுக்கான உண்மையான ஃபீட்பேக். பொதுவாக இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க அந்த தொழிலை ரொம்ப ரசித்து செய்யணும், அவங்களுக்கு அதுக்குள்ள ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும். உண்மையாகவே ஒரு பிரியாணி எப்படி செய்யணுங்கிறத அப்படியே சொன்ன அழகு. அதுக்காக அந்த பரிசு கொடுக்க நினைக்கிறேன். வாங்க. திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ் வழங்கும் கலர் டிவி பரிசு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் எல்லாம்.
இந்த தரப்புல இருக்கவங்க கூட உடனடியா இவர் சொல்றது சரிதான் அப்படின்னு மனமூந்து ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு கன்வின்சிங்கா ரொம்ப நியாயமா பேசுனது இந்த மதுரைக்கார பெரியவர். வாங்க, மதுரைக்காரருக்கு நாங்க என்ன பிரைஸ் கொடுக்க போறோம் தெரியுமா? வாங்க தம்பி கொடுங்க. டோனட் ஹவுஸ் வழங்கும் 10,000 ரூபாய் கிஃப்ட் வவுச்சர். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார், ஆல் தி பெஸ்ட். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா அணியா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நன்றி, வணக்கம்.